இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு ஒரு குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் உங்களை நிரப்பி பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எல்லாரும் வேதத்தை திறந்து சங்கீதம் 91:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. எல்லாரும் வேதத்தை திறந்து வேதத்தை கையில் எடுத்து வேதத்தை திறந்து வேதத்தை கையில் எடுத்து 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை கண்களில் பார்த்து வாசிக்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென், ஆமென். அப்போ கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து பல மாதங்களாகவே நாம் தேவ சமூகத்திலே கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். அப்போ அந்த உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வசனத்தை ஒரு கோணத்தில் மட்டுமில்லை, பல கோணத்தில் என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, புரிந்து கொள்ளுகிறோமோ, விளங்கி கொள்ளுகிறோமோ, மனதிலே பதித்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருப்பார்? நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு 2 காரியத்தை சொன்னோம். ஒன்று, உயர்ந்த பாதுகாப்பு. அப்போ அந்த உயர்ந்த பாதுகாப்பை தாண்டி ஒரு மனிதனை சத்துருவோ, மனிதர்களோ, மந்திரங்களோ, செய்வினைகளோ, சூனியமோ, ஏவலோ, சாபமோ என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. 2வது, யாருமே ஆதரிக்க முன்வரலை அப்படின்னாலும், ஆதரிப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொன்னாலும் அவர்களை தேவனே இறங்கி வந்து அவர்களை ஆதரிப்பதற்கும் அவளை ஆசீர்வதிப்பதற்கும் அவளை பராமரிப்பதற்கும் ஆண்டவர் என்னவாக இருக்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். என்னை ஆதரிக்க யாருமே இல்லைங்க, என்னை ஆதரிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எங்களுக்கு பக்கபலமாக யாருமே இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிற நபர்களுக்கும் தேவன் என்னவா இருக்கிறார்னா பக்கபலமாக, ஆதரவாக, உறுதுணையாக இருந்து கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை பராமரிப்பதுன்னா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுத்து நம்மளை நடத்துவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் என்னவாக இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நாம் யாராக இருக்கணும்? ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கணும். ஆமென். அப்போ இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை கேட்டால் போதும், ஒரு செய்தியை கேட்டால் போதும், அந்த மனநிலைகள் மாற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வளரணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பெருகணும். அப்படின்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி வளரதான் அவர்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். அப்போ தேவனை இப்படி அறிந்து கொள்ளுவது, அவர் அறிவது என்றால் என்ன சொல்லுவது என்றால் அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை. அப்போ அந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு உன்னால் கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கும். ஆமென். ஏன்னா வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் சீக்கிரமாய் வரப்போகுது இல்லையா? ஒரு வசனத்தை அறிவதற்கு ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போனால் கூட என்ன கிடைக்காது? வசனம் கிடைக்காத ஒரு பெரிய பஞ்சம். எப்படி ஆகாரத்துக்கு பஞ்சம், இப்போ தண்ணிகளுக்கு பஞ்சமோ அதை போல
வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்ச காலத்தில் இன்னைக்கு வாசிக்கிற வேதம், இன்னைக்கு கேட்குற பிரசங்கம், இன்னைக்கு பதித்து கொள்ளுகிற அந்த வசனங்கள் பின் நாட்களில் வேதம் கேட்க முடியாத, வசனம் கேட்க முடியாத, பிரசங்கம் கேட்க முடியாத காலத்திலே நமக்கு உள்ளே இருக்கிற இந்த வசனங்கள் நமக்கு என்னவா இருக்கும்? உதவியாக இருக்கும். இந்த வசனங்கள் நமக்குள்ளே நாயிட்டே இருக்கும். அது நமக்குள்ள அது ஒலித்து கொண்டே இருக்கும், துணித்து கொண்டே இருக்கும், உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த வசனத்தின்படி என்ன செய்து கொண்டே இருக்கலாம்? நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆமே. அப்போ இந்த காலம் நமக்கு ஒரு ஃப்ரீடமான காலம். இந்த காலம் நமக்கு ஒரு ஃப்ரீடமான காலம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இருக்குது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று இருக்குது. அந்த ராக்காலத்தில் நீ வேதத்தை தேடனா கூட என்ன செய்ய முடியாது? கிடைக்காது. பிரசங்கம் கேட்க நினைச்சா கூட கேட்க முடியாது. வசனத்தை பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போனால் கூட என்ன கிடைக்காதான்? இந்த வேத வசனங்கள் கிடைக்காது. வேத வசனம் வளர்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏராளமான நேரங்கள் இருக்குது, ஏராளமான காலங்கள் இருக்குது. எந்த வேறு நேரம் வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம். வீட்டில் உட்காந்து வாசிக்கலாம். ட்ராவலில் போகும்போது உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த காட்டை பயன்படுத்தி நீங்கள் வாசிக்கலாம். எல்லா நேரங்களிலும் வேதத்தை வாசிப்பதற்கும் பிரசங்கங்களை கேட்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருந்துட்டோம். இந்த காலத்தில் வேதத்தை வாசிக்காமல் விட்டுட்டோம். இந்த காலத்தில் பிரசங்கத்தை கேட்காம விட்டுட்டேன்னா நீ கேட்க விரும்புகிற ஒரு காலம் வரும். அந்த நாட்களில் நீ விரும்புகிற போதெல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் பேசும்போது கேட்டுக்கணும். ஆமே. நம்ம விரும்புகிற நேரத்திலலாம் கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் பேசும்போது நம்ம கேட்டுக்கணும். நேரம் இருக்கும்போது வாசிச்சுக்கணும். இன்றைக்கி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பின் நாட்களில் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருக்கும். இந்த நாட்களை வீணடித்து விட்டோம் என்றால் பின் நாட்களில் உங்களுக்காய் பரிதவிக்கிறதை தவிர வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி வேதத்தை உதாசம் நினச்சி காலங்களை வீணாக்கிட்டு வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் இன்றைக்கி விட்டுட்டோன்னா, தானியேலுக்கு ஒரு காலம் எப்படி இருந்துச்சு? எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? 24 மணி நேரமும் ஜெபம் பண்ண முடியும் ஒரு காலத்தில் இல்லையா? ஆமாவா? 24 மணி நேரமும் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, ஜெபமே பண்ண முடியாத ஒரு காலம் வந்துச்சு இல்லையா? இன்றைக்கி எப்படினாலும் உபவாசம் பண்ணலாம் இல்லையா? இன்றைக்கி உபவாச ஜெபத்தை பற்றிலாம் நிறைய பேருக்கு கவலையே கிடையாது இல்லையா? உபவாசத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. உபவாச ஜெபத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து போனால் போதும். இந்த நிலைகள் உன் வாழ்க்கையில் மாறாத வரைக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒரு காலம் வாழ்க்கையில் மாறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை நான் வாசிக்கிற வேதத்தின் அடிப்படையாக சொல்லுகிறேன். ஆமே. ஆமே. பைபிளில் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் அப்படி இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு உபவாசம்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்கு உபவாசம் பண்ணுறீங்க? பைபிள் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை உபவாச நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லையா? இது உபவாச நாள் கிடையாது. உங்கள் உபவாச நாள் என்னைக்கு? உங்கள் உபவாசம் என்னைக்குன்னு கேட்டேன். சபையினுடைய உபவாசம் வெள்ளி சனி. உங்கள் உபவாசம் என்னைக்கு? உங்கள் பாசிங் ஜெபம் என்னைக்கு? நீங்கள் என்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க? அப்படின்னா பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். ஒரு சனிக்கிழமை உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து போகலாம். உபவாசத்தோட கூட கடந்து போகலாம். வயசானவங்களுக்கு சொல்லலை இல்லையா? ஒரு ஏஜ் பர்சனா பரவாயில்ல, தினந்தோறும் மருந்து மாத்திரை எடுக்கிறாங்கன்னா அவங்க பரவாயில்ல. ஒரு சுகர் பேஷண்ட்னா அவங்க பரவாயில்ல இல்லையா? அவங்க என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது இல்லையா? ஒரு சுகர் பேஷண்ட் என்ன செய்ய முடியாது? உபவாசம் இருக்க முடியாது. ஒரு ஏஜ் பர்சன் அப்படின்னா ரொம்ப வயசானவங்க என்ன செய்ய முடியாது? உபவாசம் இருக்க முடியாது. ஆனால் மற்றவங்கெல்லாம் உபவாசம் இருந்து பழகணும். உபவாசம் இருந்து பழகணும். சரியா? ஒருவேளை ஆண்டவர் ஏன் உபவாசம் கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை ஏன் நேற்று உபவாசம் இல்லைன்னு ஆண்டவர் கேட்ட என்ன சொல்லுவீங்க? கேட்டதானே நினைப்பீங்களா? கேட்டால் பார்த்துலான்றீங்களா? கட்டாயமாக கேட்பாரு. கட்டாயமாக
கட்டாயமா கேட்பார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிதான் நான் பைபிளை வாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வாசிக்க தெரியல அப்படின்னா, சரியானபடிக்கு கிடைக்கிற காலங்களில் வேதங்களை வாசித்து ஜெபிச்சு பிரசங்கங்களை கேட்டு தன்னை அர்ப்பணித்து அதை அப்படியே கை கொண்டு நடந்து வந்தோமானால் எல்லா நாட்களும் நமக்கு என்னவாக இருக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. அப்போ அந்த வேதத்தை எப்படியெல்லாம் அறிய முடியும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களே தொடர்ந்து என்ன செய்து கொண்டு வருகிறோம்? நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தை மையமாக கொண்டு தொடர்ந்து என்ன செஞ்சு வரோம்? நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட கடந்த நாட்களில் நாம் கவனித்தோம். கடந்த வாரம் கவனித்தோம். என்ன கவனித்தோம்? நீ கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னா இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, நீ கேட்டதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ ஆபிரகாம் அந்த லோத்து கேட்டதனால கொடுக்குற அளவுக்கு இந்த லோத்துக்கிட்ட என்ன காணப்பட்டது என்று சொல்லி நம்ம 3 கத்தை கவனிக்கிறதுக்கு நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இன்றைக்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீ ஜெபித்தால் நான் கேட்பேன், இல்லை உன் ஜெபத்தை நான் கேட்பேன், உன் ஜெபத்தை நான் கேட்பேன். கேட்கறது வேற, ஜெபிக்கிறது வேற. ஆமே. கேட்கறது வேற, ஜெபிக்கிறது வேற, விண்ணப்பங்கள் வேற, ஸ்தோத்திரம் வேற, வேண்டுதல் வேற. சரியா? துதி, ஸ்தோத்திரம், விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், இதெல்லாம் 4 டைப்பாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னால், நீ ஜெபிச்சா உன் ஜெபத்தை நான் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். இல்லை உன் ஜெபத்தை நான் கேட்பேன், இல்லை நீ ஜெபிச்சா நான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலாம் சொல்றார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்போ ஆபிரகாமுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கேட்டார். ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ ஆபிரகாம் ஜெபிச்சதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? ஆபிரகாம் யாருக்கு ஜெபிச்சாரு? அவருக்காக ஜெபிக்கல, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கல, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல. ஆபிரகாம் ரட்சிக்கப்படாத யாரோ ஒருவருக்கு ஜெபிச்சா கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார் இல்லையா? ஆபிரகாம் ரட்சிக்கப்படாத யாரோ ஒருவருக்கு ஜெபித்தால் கூட அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார். ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் யாரு? அபிமெலேக்கு இல்லையா? அபிமெலேக்கு யாரு? ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் இல்லையா? அப்போ உலகத்தின் பார்வை ரொம்ப மோசமான மனுஷன். ஆபிரகாமே அப்படிதான் சொல்றார் இல்லையா? இங்க பதில் என்ன இல்லை? ஒரு தேவ பயம் கிடையாது, நீங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, நீங்கெல்லாம் சரியானவங்க கிடையாது, நீங்கெல்லாம் ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு சொல்லி தானே என்ன செஞ்சேன்? நான் சொல்ல வேண்டியதை கூட மாற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு ஆபிரகாம் அவங்ககிட்ட நேரடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மோசமான ஆள் இல்லையா? இப்போ ஆபிரகாமோட சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்களாம் அப்படி இல்லைப்பா, நாங்கள் எவ்வளோ தேவனுக்கு பயப்படுறவங்க தெரியுமா, நாங்கள் எவ்வளோ உண்மையானவங்க தெரியுமா, என்ன எங்களை பற்றி அப்படி சொல்கிற அப்படின்னு அபிமெலேக்கு கேட்டிருக்கணும் தானே? எங்க அபிமெலேக்கை பற்றி ஆபிரகாம் அபிமெலேக்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஏன்பா இப்படி சொன்ன அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் தேவனுக்கு பயந்தவங்க கிடையாது, நீங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, நீங்கெல்லாம் சரியானவங்க கிடையாது, அதனால உங்ககிட்ட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றார் இல்லையா? இல்லையா? அப்படின்னு சொல்றார் இல்லையா? எங்க சொல்றாரு? பைபிள்ல தான் சொல்றாரு இல்லையா? அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது இப்ப ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கு என்ன சொல்லி இருக்கணும்? நீ சொல்ற மாதிரி நாங்க கிடையாது, நாங்க எவ்வளவு தேவனுக்கு பயப்படுறவங்க தெரியுமா, எவ்வளவு கர்த்தருக்கு நடுங்கிறவங்க தெரியுமா, எவ்வளவுக்கு நாங்க ஜெபிக்கிறவங்க தெரியுமா, எவ்வளவு பரிசுத்தவான்கள் தெரியுமா, எவ்வளவு உண்மை உள்ளவங்க தெரியுமா அப்படின்னு யார் சொல்லி இருக்கணும்? அபிமெலேக்கு சொல்லி இருக்கணும் இல்லை? ஆனா மூச்சு கூட விடல தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், எங்க கிட்ட அப்படிதான் இருக்குது, நாங்க அப்படிதான் இருக்குது. அப்ப தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதனுக்காக ஒரு மனுஷன் ஜெபிச்சா அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? இதே போல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிச்சாலே ஆண்டவர் என்ன செய்யல? அந்த ஜெபத்தை கேட்கல. சங்கீதம் 35ல தாவீது ஜெபிக்கிறார் இல்லையா? தாவீது என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார் இல்லையா? அவர்கள் வியாதியா இருந்த போது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்ப அவரும் ஒரு தேவ மனுஷன் தான் இல்லையா? அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? அவர் ஜெபிக்கும் போது யாருக்கு ஜெபிக்கிறாரு? மற்றவனுக்கு தான் ஜெபிக்கிறார். ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யல?
கேட்கல இல்லையா? இப்ப ஏன் கேட்கல அதெல்லாம் நான் விளக்கல. அப்ப எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. சங்கீதம் 65:2 சொல்றாரு. சங்கீதம் 65:2 சொல்றார். என்ன சொல்றார்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்றார் இல்லையா? ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. ஆண்டவருக்கு, பிசாசுக்கும் பலவிதமான பெயர்கள் உண்டு, ஆண்டவருக்கும் பலவிதமான பெயர்கள் உண்டு இல்லையா? நம்ம எந்த பேரை பிசாசுக்கு பயன்படுத்துறோமோ அந்த கிரியை அழிக்கப்படும். ஆண்டவருக்கு எந்த பேரை பயன்படுத்துறோமோ அந்த பேர்ல கிரியை செய்வார். பிசாசுக்கும் பல பேர் இருக்கு சரியா? உங்களுக்கு ஒன்றும் சொல்லாமலாம் சொல்லலை. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நீண்ட ஸ்கெட்சரையே உங்கள் கையில் அடித்து பிசாசுடைய நாமங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 2022 இல்லை 23 உங்களுக்கு நீண்ட ஸ்கெட்சர் கொடுத்துருப்போம் இல்லையா? நம்ம தான் போகும்போதே வெளியே போட்டு போயிடுறோமே. எதுக்கு? போண்டா சாப்பிட்டு கையை தொடச்சி போட்டு போயிட்டா அப்புறம் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? பிசாசுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது, இந்த பைபிளில் பிசாசுக்கு என்னென்ன பேரை பயன்படுத்துகிறாங்க, பிசாசுக்கு என்னென்ன பேரை உச்சரிக்கிறாங்க, அந்த பேரில் தான் அவன் என்ன செய்வான், கிரியை செய்வான் அப்படின்னு கடந்த வாரத்தில் நாங்கள் யுத்த ஜெபம் பண்ணும்போது முக்கியஸ்தர் கூடுகையில் சாத்தானுடைய பேருக்கு சொன்னோம், யுத்த ஜெபத்தில் பிசாசுக்கு சொன்னோம் இல்லையா? பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னோம். சாமக்கார சார்ந்த முக்கியஸ்தர் கூடுகையில் சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னோம் சரியா? அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னீங்க? நான் சொல்கிறேன்ப்பா. அப்படியே உட்காந்துக்க. அப்படி ஏன மேலே போன சுண்ணாம்பு உட்காந்துன்னு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் இல்லையா? வந்தால் தானே தெரியும். நம்ம தான் கை வீசாமல் கை வீசணும், காலு மேலே காலு போட்டுன்னு அப்படி உட்காந்து டிவியே பார்த்துருந்தா எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. கால் மேலே கால் போட்டுன்னு அப்படி உட்காந்து டிவி பார்த்துன்னு வீட்டுக்குள்ளே யார் வந்து போகிறான்னு கூட தெரியாத மாதிரி உட்காந்து டிவி பார்த்துன்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா? அப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். என்ன கவனிச்சுக்கணும்? வீட்டுக்குள்ளே எது நடந்தாலும் தெரியறதில்ல, எது வெளியில் போனாலும் தெரியறதில்ல. அந்த மாதிரி உட்காந்து பாத்திரம் கிடக்கும். அப்படி உட்காந்து எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது சரியா? அப்போ நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? பிசாசுக்கு என்ன பேரை சொல்லி நீ ஜெபிக்கிறியோ அந்த கிரியை தான் அழியுமே தவிர மற்ற கிரியை அழியாது. ஆண்டவருக்கு என்ன பேரை சொல்லி பயன்படுத்துறியோ அந்த பேர் தான் ஆண்டவர் கிரியை செய்வார தவிர மற்ற கிரியை ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்ப பிசாசுக்கும் நாமங்கள் இருக்குது, ஆண்டவருக்கும் நாமங்கள் இருக்குது இல்லையா? அப்ப பிசாசுடைய நாமங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய நாமங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமனா என்ன? பேரு இல்லையா? அது ஆண்டவருடைய பேர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பிசாசுடைய பேர்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆண்டவருக்கு அநேக பேர் இந்த பைபிளை சொன்னா ஒரு பேர் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்ட்டா இல்லையா? அப்ப ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்றதுனால அவர் யாரா செயல்படுவாரு? ஜெபத்தை கேட்கிறவரா செயல்படுவார் இல்லையா? அப்ப ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லி ஜெபிச்சாலே அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யல? கேட்கல. இந்த அவன் ஜெபத்தை பிடிச்சுக்கோப்பா அப்படின்னு தூக்கி மடியில போட்டு போயிட்டார் இல்லையா? ஆனா இங்க ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, இவனும் ரட்சிக்கப்படாதவன், இவனும் தேவ பயம் இல்லாதவன், இவனும் ஆண்டவர் விரோதமா செயல்படுறவன், இப்படி பலவிதமாக செயல்பட இருந்தாலும் அந்த மனிதனுக்காக ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபிக்கும் போது பைபிள் சொல்லுது, கர்த்தர் அபிமெலேக்காக ஜெபித்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். அப்ப ஆபிரகாம் ஜெபிச்சதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? கேட்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியமோ ஜெபம் கேட்கப்படுவது அதை விட முக்கியம், அதை விட முக்கியம். கேட்கப்படாத ஜெபத்தை நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஜெபத்தை ஆண்டவன் என்ன செய்யறதே இல்லை, கேட்கறதே இல்லை. அந்த ஜெபத்தை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப தாவீது எவ்வளவு ஜெபம் பண்ணாரு? என்னவோ உபவாசம் பண்ணி ரட்டு உடுத்தி உட்கார்ந்து சட்டை கழட்டி சாக்கு பைய மேல போட்டுன்னு அப்படி உட்கார்ந்துன்னு அழுது உபவாசம் பண்ணி ரொம்ப வேதனைப்பட்டு மனசை ஒடுக்கி நெருக்கி ஐயான்னு கத்துறார் இல்லையா? சித்தப்பவன் ஜெபத்தை அப்படின்னு பிடிச்சிட்டு போட்டார் இல்லையா? யாரோ சொல்றாங்க அதனாலதான் நாங்க ஜெபம் பண்றதே இல்லை. ஏன் ஜெபம் பண்றது இல்லை? அவரு ஜெபிச்சா மடியில போட்டு போறாரு, அதுக்கே நாங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஜெபிக்கிறதே இல்லை இல்லையா? நிறைய பேர், நீங்க இல்ல நிறைய பேர் அப்படி. எப்படி எப்படி நாங்க ஜெபம் பண்ணா எங்க ஜெபத்தை மடியில போடுறாரு இல்லையா? அதனால எங்க மடி ரொம்ப வெயிட் ஆகி போச்சு, எங்க மடி ரொம்ப வெயிட் ஆகி போச்சு. இதுக்கு மேல மடி என்ன செய்யாது? தாங்காது. அதனால நாங்க என்ன செய்யறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா கேட்டா தானே நாங்க ஜெபம் பண்றதோ அவர் கேட்கறத நடக்க போதா? இல்ல அது நாங்க ஜெபம் பண்ணி கேட்க போதா? அது ஒண்ணும் இல்லை. அதனால நிறைய பேர் ஜெபத்தை நிப்பாட்டியாச்சு இல்லையா? நிறைய பேர் உபவாசத்தையே நிப்பாட்டியாச்சு இல்லையா? நிறைய பேர் பைபிள் படிக்கிறதையே நிப்பாட்டியாச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னது? நம்ம ஜெபிச்சா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டா.
ஏன் கேட்க மாட்டா? நம்ம இப்படி உட்காந்து நைட்டு பகலாம் டிவி பார்த்துட்டு உட்காந்து ஆண்டவரேன்னு இப்போ படுக்கும் போது மட்டும் கெட்ட கனவு வரக்கூடாது, கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, பேய் வரக்கூடாது அப்படின்னா உள்ள பேய வாங்கையா வாத்தியாரையான்னு கூட்டு வர வச்சு, அது பெரிய வீட்டில், அது நம்ம ஹாலில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அவனை உட்கார வச்சுட்டு இப்போ பேயை துரத்தனை எப்படி துரத்துவாரு? அவர் ஒரு நாளும் துரத்த மாட்டார் இல்லையா? ஓ புரியலையா? ரொம்ப சின்சியராக கவனிக்கிறீங்களா? ஓ சரி பரவாயில்ல. ஒரு மாற்றம் வந்துடுச்சா? ஓ பரவாயில்ல. ஒரு எழுப்புதல் வந்துடுச்சு போல் இருக்க, பரவாயில்ல இல்லையா? அது டிவி பாட்டு என்ன செய்யுது? அது பெரிய ஹாலில் அது இப்போ ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேறு கிடச்சிச்சு இல்லையா? அவன் போட்டான் 9 to 12 ஆப்பர்னு வேற போட்டுட்டான் இல்லையா? 9 to 12 ஆப்பர். எது இருக்குதோ இல்லையோ இல்லையா? வீட்டில் கேஸ் இருக்குதோ இல்லையோ, ஆனால் எது மட்டும் இருக்குது? டிவி மட்டும் பெருசாக இருக்கு. எதுக்கு? பேயை கொட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இல்லையா? ஏன்னா பேய் இல்லைன்னா நம்ம தூக்கம் வருமா? வராது இல்லையா? பேய் இல்லைன்னா சாப்பாடு இறங்குமா? இறங்காது இல்லையா? பேய் இல்லைன்னா நல்லா இருக்குமா? துணைக்கு யாரான ஒரு ஆள் இருக்குன்னு தானே. இப்போ தனியாக இருந்தால் என்ன இருக்குது? பயமா இருக்கு வீட்டில் இல்லையா? நல்லா தாங்க பேசினுக்கிறேன். தனியாக இருந்தால் எப்படி இருக்குது? நல்லா இருக்குமா? வீட்டில் இருக்காது இல்லை. அப்போ ஏன்னா ஒரு ஆள் துணைக்கு வேணும் தானே. அப்போ பார்க்குறோம் ஆண்டவர் அவர் வரமாட்டான். இல்லைம்மா நீ கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். உனக்கு சூட்டபிளாக ஒருத்தர் இருக்கிறாம்பா, அவனை கூட்டுக்கிட்டார் இல்லையா? உடனே நம்ம அழகாக ஒரு டிவி போட்டு உள்ள உட்கார அவன் வந்து என்ன பண்ணிடுறான்? அப்போ டிவிக்குள்ள வந்து ஆடுறான், பாடுறான், சிரிக்க வைக்கிறான், என்னென்னமோ பண்ண வைக்கிறான். எங்கிருந்து எங்கிருந்து சொல்லுங்களேன்? டிவிக்கு உள்ளந்தா? ஓ எனக்கு அது தெரியல, நான் டிவி தான் நான் நினைச்சு நிற்கிறேன். ஓ டிவிக்கு உள்ள அதான் இருக்கா? பரவாயில்லையே, இவ்வளவு வெளிப்பாடோடு இருக்கிறீங்களே. அப்ப டிவிக்குள்ள யார் தான் இருக்குது? அப்ப பார்க்கும் போதே தெரியுது, ஓஹோ டிவிக்குள்ள ஆடுறதெல்லாம் அக்கா இல்ல, டிவிக்குள்ள ஆடுறதெல்லாம் அண்ணன் இல்ல, பலானது படம் தான் என்ன செய்யுது? ஆடுது. அப்படியே நைட்ல கனவுல வருது இல்லையா? அப்படி உள்ற மாதிரி வருது, அமைச்சிட்டு போயிடலாம். என்ன செய்ய? அப்புறம் ஐயோ குய்யோன்னு கத்தல, என்ன செய்ய? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்தாக்க நல்லா இருக்கும். அதனால இப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நமக்கு பெரிய ஆஸ்வாதமா இருக்கும் இல்லையா? ஆனா ஆபிரகாம் ஜெபிச்சா ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அப்ப ஆபிரகாம் ஜெபிச்சா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரியம் இந்த ஆபிரகாம் கிட்ட இருக்குது. ஆபிரகாம் கிட்ட ஒருவேளை ஆபிரகாம் அவருக்கு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அழைச்சாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாருங்க, அதனால ஜெபம் பண்றாருங்க, அதனால ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்ப ஆபிரகாம் ஜெபிக்கிறது யாருக்கு? அபிமெலேக்குக்கு ஜெபிக்கிறாரு. அபிமெலேக்கு யாரு? தேவ பயம் இல்லாதவன், ரட்சிக்கப்படாதவன் இல்லையா? ரட்சிக்கப்படாதவன் இல்லையா? யாருக்கு தெரியாம என்ன செய்யறான்? அவன் பாட்டு அவன் செயல்படுறவன். அப்படி பலவிதமான காரியம் அங்க கிடக்கு. எங்க கிடக்கு? அங்க மட்டுமா கிடக்கு? எங்க கட்டி கூட அப்படிதான் இருக்கு. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க அபிமெலேக்கு சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? முதல் சொன்னது புரிஞ்சுட்டு இப்ப ரெண்டாவது சொன்னது புரியல இல்லையா? அபிமெலேக்கு மட்டுமா அப்படி இப்படி நடக்கிறான், நாங்க கூட அப்படி இப்படி தான் நடந்துக்கிறோம். அதனால நாங்க அபிமெலேக்கு சொல்லுவீங்களா? இல்ல நான் சொல்ல மாட்டேன். இனி என்ன சொல்லுவேன்? உங்களை விசுவாசியம் தான் நான் சொல்லுவேன் இல்லையா? ஆனா நீங்க யாரா இருப்பீங்க? இப்ப நான் விசுவாசின்றதுனால நீ என்ன மாறிட முடியாது, நீ விசுவாசியம் மாறிட முடியாது இல்லையா? இப்ப அபிமெலேக்கு விசுவாசியம் சொன்னா விசுவாசியம் மாறிடுவானா? இல்ல இல்லையா? அபிமெலேக்கு தான் இல்லையா? அபிமெலேக்கின் ஆவி தான் என்ன பண்ணும்? அது வாக்குல போகும், அது வாக்குல வரும், அது வாக்குல உட்கார, அது வாக்குல நடந்துக்கும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நம்மளையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அர்த்தம்? அந்த செத்து போன அபிமெலேக்கு இங்க வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப கிளியரா புரிஞ்சுக்கோ. செத்து போன அபிமெலேக்கு இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? நேத்து கூட ஒரு அக்கா அம்மா நேத்து நைட்டா முந்தா நைட்டா கட்ட ஞாபகம் இல்லை, ஒரு அக்கா சொன்னாங்க போய் ஜோம் பண்ணோம். அப்படி ஜோம் பண்ணும்போது அது அப்படியே ஒரு மாதிரி பண்ணுச்சு. ஒன்று படிச்சு அந்த பக்கம் சொல்றாங்க, அந்த பையன்தான் இந்த பிள்ளைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னாங்க. என்ன சொல்ல அப்படி நான் சொல்றேன், இது அந்த அபிமெலேக்கு தான் இந்த அக்காளுக்குள்ள வந்துட்டான், இந்த அபிமெலேக்கு தான் இந்த அண்ணனுக்குள்ள வந்துட்டான். ஏன்னா இவன் பாட்டு என்ன செய்யறான்? அவன் பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு உட்காரான், அவன் பாட்டுக்கு பண்றான். ஒண்ணு தேவ பயமான ஒண்ணு. அது என்ன நம்மளை போய் யார் கேட்க போறான்? நம்மளை யாரா கேட்டா விட்டுருவோமா? அதெல்லாம் விட மாட்டேன். ரெண்டுல ஒரு கை பாத்திரம் அல்ல, நம்மளை யாரா கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னா? அபிமெலேக்கு சொல்றான். ஏன்? நான் ஒரு பெரிய ராஜா, என்ன ஆபிரகாம் கேட்க முடியுமா? ஏன் என் மனைவி எடுக்கிற அப்படி கேட்க முடியுமா? முடியாது. கேட்டா கொன்னுடுவான் இல்லையா? கேட்டா வேகமா பேசுறனா இல்ல, வேகமா பேசுறனா இல்ல, சத்தமா இல்ல, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பேசுறனா, அதனால புரியலையா? எதனா ஒன்று சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். இப்ப நான் பேச உங்களுக்கு புரியாத உங்களுக்கு புரியாத மாதிரி பேசிட்டா பம்பா போயிடும் இல்ல? இவ்வளவு தூரம் பேசி உங்களுக்கு புரியாத மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுது? என்ன ஆகணும்? புரியாத நம்ம கஷ்டமா தானே போயிடும். என்னப்பா
ஆமா தானே? ஆமா இல்லையான்னு சொல்ல. அப்படி புரியணுமல்ல. அதனால அப்படி இருக்கு. அதனால அந்த ஆபிரகாம் என்ன செய்ய முடியாது? அபிமெலேக்க யாரும் கேட்க முடியாது. கேட்க விடுவானா? உடனே கழுத்தை வெட்டிடுவான் இல்லையா? ஆபிரகாம கேட்டா, அபிமெலேக்க கேட்டா ஒரே கழுத்தை என்ன பண்ணிடுவான்? அடுத்த நிமிஷம் வெட்டிடுவான் இல்லையா? அப்படின்னா அவன்கிட்ட என்ன பேச முடியுமா? அவன் பேச என்ன யார் கேட்க முடியும்? அதனால எங்க வேணாலும் நான் போவேன், எங்க வேணாலும் நான் வருவேன், எப்படி வேணாலும் நான் இருப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். யாரும் என்ன பக்கத்தை கைப்பிடிச்சு கிடக்கல. உங்களை யாரானா கேட்பாங்களா? கேட்டா விட்டுருவீங்களா? அப்படி கேளுங்க. கேட்டா விட்டுருவீங்களா? உங்களை யாரானா கேட்டா விட்டுருவீங்களா? விடவே மாட்டோம். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டோம் இல்லையா? அப்ப யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. இது எந்த ஆவி? செத்து போன அபிமெலேக்கு. அப்படிதான் சொல்லணும். வேற என்ன செய்ய? செத்து போன அபிமெலேக்கு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். இவன் கேட்டா அங்க முறைக்கிறான், இவன் கேட்டா இந்த பக்கம் கேட்டாலும் முறைக்கிறாங்க, இந்த பக்கம். அப்ப எந்த பக்கம் தான் கேட்க? எந்த பக்கமும் கேட்க முடியாது. அதனால சைலண்ட் ஆயிடு. இது என்ன ஆவி? செத்து போன அபிமெலேக்கு அண்ணனுக்குள்ள வந்துட்டான், அக்காளுக்குள்ள வந்துட்டான். ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை துரத்த முடியுமானா? அவன் பெரிய ராஜா. துரத்த முடியுமா? முடியாது. நாங்களாம் கூச்சா மாதிரி இருக்கிறோம். அவன் பெரிய ராஜா மாதிரி இருக்கிறான். துரத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஏசனேர பார்த்தா என்னாலே முடியலப்பா, நீ ஏன் சிரமம் எடுத்துக்கிற? விட்டுடுப்பா, அது பார்க்கல என்ன செய்யட்டும், அது அபிமெலேக்கு ராஜா மாதிரி இருக்கட்டும், விட்டுருப்பா, என்னால என்ன செய்ய முடியல. புரியலையா? அடிக்கடி சீன்ஸ் ஆயிருங்களே. எப்படி புரியலையா? அப்படியே புரியலனாக்கா புரியுற மாதிரி சொல்லுங்க, நான் புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன் இல்லையா? அப்படி இல்லை. அப்ப புரிஞ்சுக்க, நம்ம ஆபிரகாம் ஜெபிச்சா அபிமெலேக்கா இருந்தாலும் கேட்பேன். ஆமென். ஆபிரகாம் ஜெபிச்சா ஜெபிக்கப்படுறவன் அபிமெலேக்கா இருந்தாலும் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். அதனால ஆபிரகாம் நீ ஜெபிச்சதனால என்ன செஞ்சிருவேன்? நான் கேட்டுருவேன் இல்லையா? அப்ப ஆண்டவரே, இந்த ஆபிரகாம் ஜெபிச்ச உடனே கேட்கறீங்கன்னா என்ன காரணம்? அப்ப இந்த ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாங்களும் மாறிட்டா எங்க ஜெபத்தையும் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, நிச்சயமா கேட்பேன், நிச்சயமா கேட்பேன். நீ ஆபிரகாமா மாற முடியாது, ஆனா ஆபிரகாம் மாதிரி மாறிடு. என்ன மாதிரி? ஆபிரகாமா மாற. ஏன்னா ஒரு ஆபிரகாம் தான் மாற முடியும் இல்லையா? மற்றவங்க எல்லாரும் யாரும் மாற முடியாது. ஆனா ஆபிரகாம் மாதிரி என்ன செய்யலாம்? மாறலாம் இல்லையா? அதனால ஆபிரகாமா மாறாத, ஆபிரகாம் மாதிரி மாறிடு. எப்படி மாதிரி? ஆபிரகாம் ஜெபிச்சா நான் கேட்பேன். ஆபிரகாம் மாதிரி நடந்து நீ ஜெபிச்சனா உன் ஜெபத்தையும் நான் கேட்பேன். அப்படின்னா இப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தார்னு 3 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட் ஆதியாகமம் 20:7. ஆதியாகமம் 20:7. இப்ப ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அந்த ஆபிரகாம் அந்த மனுஷனுடைய மனைவியை, அவள் மனைவிய, அவள் கணவனை சொல்லுங்க. அது ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? அவன் மனைவிய, அவள் கணவனை. அப்போ அடுத்த நமக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. சில பேருக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, ஆண்டவர் வேணான்னு நினைக்கிறார் இல்லையா? காலையில சொன்ன ஒரு அக்காளுக்கு 6 குடும்பத்தை கெடுத்துட்டா, ஆனாலும் அமைதியா உட்கார்ந்துக்கிறான் இல்லையா? ஒரு அக்கா 6 குடும்பத்தை கெடுத்துட்டா, 7வது குடும்பத்தை கிடைக்க ரெடி ஆயிட்டான், ஆனா அமைதியா உட்கார்ந்துக்கிறான். எப்படி? அவளை சூப்பரா உட்கார்ந்துக்கிறான். சரியா? அது யாரு? விடுகதை. அடுத்த வாரம் சொல்லுங்க. சரியா? அது என்னது? ஒரு விடுகதை. என்ன விடுகதை? 6 குடும்பத்தை கெடுத்தவள் 7வது குடும்பத்தை கிடைக்க ஆயத்தமானாள், அவள் யாரு அப்படின்னு ஒரு விடுகதை. சரியா? விடுகதை அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க? அடுத்த வாரம் வந்து விடுவிச்சிருங்க. சரியா? காலையில வந்தவங்க சொல்லிடுவீங்க. இப்ப காலைல வந்தவங்களே யாருக்கும் சொல்லக்கூடாது. சொல்லாதபடி கத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதை மறக்க பண்ணுவாராக. சரி, நாங்க அப்பயே மறந்துட்டோம், எங்களுக்கு அப்ப சோமெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா முடியாது. அப்படி ஒரு விடுகதை. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்குது. இப்ப ஆபிரகாம் ஜெபிச்சார்னா என்ன ஜெபிச்சா? ஆண்டவர் சொல்றா, அவ இன்னொருத்தனுக்கு மனைவி, அவள் இன்னொருத்தனுக்கு மனைவி, அவன் இன்னொருத்தனுக்கு புருஷன் இல்லையா? அதனால அவ புருஷனை அவகிட்ட அனுப்பிரு, அவன் மனைவிய அவங்கிட்ட அனுப்பிரு. ஏன்னா அதுல சிங்கிளா இருக்கு, நான் டபுளா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இப்ப ஆண்டவர் எழுதி எப்படி எழுதியிருப்பாரு? அவ புருஷனை அவ வீட்டுக்கு அனுப்பிடு, அவன் மனைவிய அவங்கிட்ட அனுப்பிடு இல்லையா? அப்ப அடுத்தவங்க சொத்து நமக்கு வேணாப்பா, அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு
நானும் இந்த பைபிளை தேடி 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 பார்த்தேங்க. என்னன்னு, இந்த ஆபிரகாம் எங்க தான் தீர்க்க தரிசனம் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் மூளைக்கு எட்டின வரைக்கும், மூளை இருக்கான்னு கேட்காதீங்க, அது இல்லை. அதனால தான் அவர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். சரியா? அவர் தேடி தேடி பார்க்கிறேன். இந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 12 தான் அவர் வராரு இல்லையா? ஆதியாகமம் 12 தான் 11 கடைசியா பேர் சொல்றாங்க. 12 இருந்து அவர் என்ன பண்றாரு, அவரை கிளைமாக்ஸ் ஆரம்பிக்குது. யாருது? ஆபிரகாமுது. நானும் தேடி தேடி பார்க்கிறேன். ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு புஸ்தகம் கூட ஆபிரகாமின் தீர்க்கதரிசன புஸ்தகம் இல்லை இல்லையா? ஏசாயாக்குது, எரேமியாக்குது, புலம்பல்ல கூட இருக்குது இல்லையா? ஏசாயாக்குது, எரேமியாக்குது, புலம்பல்ல கூட இருக்கு இல்லையா? மீகா கூட இருக்குது. ஏன் பின்வாங்கி போய் கீழ்த்தட்டில் படுத்த யோனான்னு கூட இருக்குது. நானும் பார்க்கிறேன், இந்த ஆபிரகாமின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒண்ணுமே காணும். சரி, வேற எங்கேயாவது தீர்க்க தரிசனமான யாருக்காவது தலைமையில கையை வச்சு 4 அந்நிய பாஷை பேசி மறுபடியும் தலையெல்லாம் களைச்சு விட்டு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரான்னு பார்த்தா அதுவும் காணும் இல்லையா? ஆனா என்ன பேர் சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு, இப்ப நமக்கு எப்படி தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லணும் சொல்லுங்களே. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல எப்படி சொல்லணும்? இப்ப சாதாரணமா கர்த்தனை ஆஸ்வதிப்பா அப்படின்னு கேட்ட ஏத்துட்டு போவீங்களா? எனக்கு அல்ல, அவங்க ஜெபம் பண்ணதே சரியில்லை. ஜெபம் பண்ணதே சரியில்லை. எப்படி ஜெபிக்கணும்? அப்படி தலைமையில கையை வச்சு இந்த முடியெல்லாம் களைச்சு விட்டு 4 முடிய முன்னாடி இழுத்து விட்டு இந்த கார்பனா பின்னாடி தள்ளி அதுக்கப்புறம் 2 அந்நிய பாஷை அப்படின்னு சத்தமா பேசி அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று சொன்னா, அப்பா நல்லா ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு போயிடுறோம். என்ன செய்ய? இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இப்ப எங்களை காப்பாத்திக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன செஞ்சுதான் ஆகணும்? உன் தலையை களைச்சாதான் நல்லா ஜெபம்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. என்ன கேக்கு? தலையை களைக்க. ஆனா போகும்போது சீப்பம் கண்ணாடியும் கேட்க கூடாது. சரியா? போட்டு தலையெல்லாம் களைஞ்சு போச்சுன்னா பழையதான் தெரியும். அப்படிதான் தீர்க்க தரிசனம் கேட்டேன். அப்படியே பார்த்தாலும் இந்த ஆபிரகாம் என்ன செய்யல, ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லல. யாருக்குமே சொல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாருன்னா, ஐயா அப்ப இந்த ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி என்னதான் சொல்ல வராரு? அப்ப அந்த தீர்க்கதரிசிங்கன்னா யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா, ஓஹோ இவங்க தான் தீர்க்கதரிசின்னா அதனாலதான் ஆண்டவர் இவரை என்ன சொல்றார் போல இருக்கு, தீர்க்கதரிசின்னு சொல்றார் போல இருக்குன்னு ஒரு 2-3 தீர்க்கதரிசியை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு விளக்கம் புரிஞ்சுக்கும் இல்லையா? இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவைய எனக்கு இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்ப நம்ம நினைக்கிறோம் தீர்க்க தரிசனம் ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் நம்ம நினைச்சிருக்கிறோம் இல்லையா? நாம தீர்க்க என்ன சொல்றோம், ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு சொன்னாதான் அது என்னது தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்லையா? அப்படி நிறைய பேர் இருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் அங்கங்க போறாங்க. சரி போயிட்டு வரட்டும் இல்லையா? எங்க போனாலும் வாய்க்கு வந்துதான் ஆகணும் இல்லையா? நீ எங்க உலகம் முழுசும் சுத்தனாலும் எப்படி சுத்தனாலும் சாப்பாடு எங்க தான் வந்தாகணும், வாய்க்கு வந்தாதான் வாய்க்கு உள்ள போகும் இல்லையா? அப்பதான் வயிறு நிறையும் இல்லையா? ஐயோ நான் அப்படி இருக்குது, இங்க சாப்பிட முடியுமானா முடியாது. கழுத்துல சரிங்க ஏன்னா ஒண்ணு செய்யலாம், என்ன செய்யலாம், தொண்டையை அறுத்து உள்ள டீ போட்டு அதில் வேணா ஊத்தலாம் இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கு. இப்ப சொல்றாரு, அப்ப தீர்க்கதரிசனம் யாருக்கு உண்டாகுது? அவரை பத்தி அவருக்கே ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, தீர்க்கதரிசன அபிஷேகம் வேணும்னு கேட்கறீங்க, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கேட்கறீங்க. முதல்ல உங்களை பத்தி உங்களுக்கே ஒரு தீர்க்க தரிசனம் வருது. யாரை பத்தி? உன்னை பத்தி உனக்கே ஒரு தீர்க்க தரிசனம் உங்ககிட்டே சொல்றாரு. ஆடா கடவுளே, நாம நினைச்சா அடுத்தவங்க சொன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்ன தீர்க்க தரிசனம்? எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை உண்டாகி நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாரு. ஐயோ என்னையா கொடுமையா இருக்கு, என்ன பண்ணக்கூடாதா? அப்ப இவர் ஏதோ பொண்ணு பார்த்து ரெடி பண்ணிருப்பாங்க போல இருக்கு இல்லையா? பொண்ணெல்லாம் பார்த்து சரி என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு, இல்லை என்கேஜ்மெண்ட் வேணாம், இது அதுக்குள்ள தேடம் திடீர்னு சொல்லிட்டா வம்பா போயிடும், என்ன பண்ணிடலாம், நேரடியாக ஸ்ட்ரைட்டா மேரேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எதையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் போயிட்டு பிரியாணி சிக்கனு மிச்சரு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்க
போனா என்ன கொடுப்பாங்க? டீ கொடுப்பாங்க. கொடுப்பாங்களாப்பா? கொடுப்பாங்க. மிச்சர் கொடுப்பாங்களா? எனக்கெல்லாம் யாரும் கொடுக்கல, அதான் சொல்றேன். மிச்சர் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஸ்வீட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சரி நாங்க போயிட்டு அப்புறமா சொல்றோம் அப்படின்ட்டு வந்துட்டு மிச்சர் டீயும் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, மிச்சர் டீயும் சரியில்லை, அடுத்த வீடை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 வருஷம் அப்படியே மிச்சரும் டீயும் போண்டாவும் அப்படியே சாப்பிட்டுட்டு கடைசியா ஒன்று போய் மாட்டி வருவாங்க இல்லையா? அப்படி இந்த எரியாம என்ன பண்ணிருப்பார் போல இருக்கு. போயிட்டு எல்லாம் சிக்கன் மிச்சர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சரி 15 பார்த்துட்டோம், 16வது என்ன செஞ்சிடலாம் ஓகேன்னு சொல்லலாம்னு நினைச்சிருக்கும் போது இவன் எரியாமையாக ஒரு தீர்க்க தரிசனம். என்னது? நீ கல்யாணம் பண்ண கூடாது. அடக்கடவுளே, அப்ப மிச்ச டீ சாப்பிட்டதெல்லாம் போச்சு, போண்டா சாப்பிட்டதெல்லாம் போச்சு, காரியத்து போனதெல்லாம் போச்சு. அப்படி போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறா. இப்ப சொல்றாரு நீ என்ன செய்யவே கூடாது, பெண்ணை விவாகம் பண்ண கூடாது அப்படின்னுட்டா. சரி என்ன பண்ண? அடுத்து இன்னொன்னு வேற சொல்றாரு. சரி கல்யாணம் தானே பண்ணக்கூடாது. இதேமாவ நான் சொல்றேங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி என்ன பண்ணிக்காதீங்க, நீ நினைச்சுக்காதீங்க, உன்னே தான் சொல்றேன் சரியா? அப்ப எதையுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பெண்ணை சரி கல்யாணம் பண்றதுல இல்லையா? இப்பதான் கேதரிங் வந்துருச்சு, என்ன செய்ய அப்படி இருக்குது. அப்ப எதையுமே யோசனை பண்ணிருப்பார். என்னது? உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரே வாயை கட்டிருங்கப்பா, ஸ்தோத்திரம், கட்டிக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கல்யாணம் தானே பண்ணக்கூடாது. சரி ஓகே அப்படின்னு இல்லையா? சரி நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் என்ன? ஒன்று மோதிரம் மாற்றணும், இல்லை தாலி கட்டணும், இல்லை ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடணும் இல்லையா? இல்லை நான் மரணம் அறியணும், உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் பிறர் முகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு என்ன கையெல்லாம் பிடிச்சி கொடுக்கணும் இல்லையா? இதான கல்யாணம். சரி இப்படி ஒண்ணுமே நான் செஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு மேல பேசணுமா? தேவையில்லை தானே? ரொம்ப அப்படியா அப்படின்னா வேற எப்படி அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க போல இருக்கு. பேசுறது விளக்கம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது தானே. அது சில சில பிள்ளைங்களாம் வேற இருக்குது, என்ன செய்ய அப்படி பேச முடியாது. அதான் முதல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டேன், வாயை கட்டிருங்கப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டேன். என்னது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்துட்டு பம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அவர் சொன்னாரு ஓ இப்போ கல்யாணம் தான் பண்ணக்கூடாது சரியா? அப்படி இவன் யோசிச்சு இருக்கும் போதே இன்னொரு வார்த்தை வருது. என்னது? என்ன பண்ணி ரெண்டாவது ஆப்ஷனும் போயிடுச்சு இப்போ இல்லையா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதுக்கு மேலே உங்களுக்கு விலங்கு வைக்க வேணாம் ஆண்டவரே, அதுக்கு அப்படி அதோட இருந்துக்கோங்க போட்டோம். முதல்ல என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ண. இப்போ அவர் சொன்னார் சரி கல்யாணம் தானே பண்ணக்கூடாது, மோதிரம் மாற்றணும், நான் மாற்ற மாட்டேன், தாலி கட்டணும் கட்ட மாட்டேன், சரி யாரா கையை பிடிச்சி உடன்படிக்கை வாங்கணும் அதுவும் பண்ண மாட்டேன் சரியா? சரி ஓகே இதான கல்யாணம், இப்படி நான் பண்றதில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு இன்னொரு ரூட்ல அப்படி போய் நிற்கும் போதே இவர் குறுக்க போயிட்டார். ஆஹா நீக்கே இவ்வளவு மூளை இருந்துச்சுன்னா உன்னை படைச்ச எனக்கு எவ்வளவு மூளை இருக்கும் அப்படின்னு எரேமியா கிட்ட பேசுறாரு. உங்களை கிட்ட இல்ல, எரேமியா கிட்ட பேசுற. ஆஹா எரேமியா இவ்வளவு குழப்பி விட்டு இவ்வளவு புலம்பல் பாடும் போதே நீ இப்படி எல்லாம் யோசிப்ப இல்லையா? இப்படி எல்லாம் பேசிட்டு உடனே நம்பரை டெலிட் பண்ணிடுவேன் இல்லையா? அப்ப யாருக்குமே பேசாத மாதிரியே காட்டிக்குவேன் இல்லையா? ஆஹா இவ்வளவு கொசவள மூளை வச்சுனே இவ்வளவு பாடுபட்டனா உன்னை விட உங்க அப்பன் அவன் எவனுக்கு மூளை இருக்கும் இல்லையா? புள்ள உனக்கு இவ்வளவு மூளைக்குதுன்னா அப்பனுக்கு அதை விட 2 மடங்கு இருக்குன்னு இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? அவரு உங்க அப்பனுக்கு அப்பன் இல்லையா? அவர் போயிட்டா ஓ நான் இப்படி சொன்ன நீ என்ன போய் நிக்கிற அப்படி உள்ள வேற ஒரு மாதிரி போறையே அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போயிட்டார். என்னது? இவ்விடத்துல உனக்கு குமாரரும் குமாரத்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. இப்போதான் எரேமியாவுக்கு பயங்கர ஷாக் இல்லையா? முதல்ல கொஞ்சம் பிரச்சனையே இல்லை, சரி பரவாயில்ல விடு, கல்யாணம் பண்ண தான் சோறு போடணும் இல்லையா? பண்ணலன்னா அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாதுரா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கும் போது உடனே சொல்லிட்டாரு இங்க உனக்கு பிள்ளைகளும் இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாது, மகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல்றத அப்படியே செய்யறான் பாரு, அவன் தாங்க தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லிட்டா என்ன செய்யறது இல்ல, அதுக்கு மாற்று கருத்தே இல்லாம செயல்படுறான் பாரு, அவனுக்கு பெயர் தான் தீர்க்கதரிசி. சரி இவருக்காவது பரவாயில்ல கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டார் இல்லையா?
சரி ஏதோ ஒன்று போ, நல்லா போகிறோம், நல்லா விளைக்கலாம், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து, இவன் தொந்தரவே நமக்கு வேணாடா சாமி அப்படின்னு இப்போ நிறைய பேர் யோசிக்கிறத போல அவர் யோசித்து விட்டுட்டுக்கலாம் இல்லையா. இப்போ ரெண்டாவது ஆளுக்கு போறார். யார்கிட்ட? எசேக்கியேல் கிட்ட போறார். எசேக்கியேல் கிட்ட போறார். இப்போ எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4, 5, 5, 6, 7 படிச்சீங்கன்னா நீ அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து மேலும் திருப்பி முத்திரையை போட்டுக்கொண்டு இரு. இது அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒரு கிழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமப்பாயாக. நாட்கள் இலக்கத்தின்படி. அடுத்த வசனம். வருஷங்கள் உனக்கு, அவனுக்கு ஒரு வருஷம்னா உனக்கு ஒரு நாள், அவனுக்கு ஒரு வருஷம், உனக்கு அது அடையாளமா ஒரு நாள். இப்படி எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை நாளுங்க? எதனா புரிஞ்சுச்சிங்களா? இல்ல இப்ப வாசிச்சு எதனா புரிஞ்சுச்சா? எல்லாம் சேர்ந்து படிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கிறீங்களா? இந்த வாசி கடைசி 2 வருஷம் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? நீங்க உங்க சத்தம் கேட்கற, உங்க காது கேட்கற மாதிரி படிக்கணும். சரியா? நீங்க அப்படி இப்படி பண்ணக்கூடாது. உங்க காதுக்கு நீங்க படிக்கிறது உங்க காதுக்கு கேட்கற மாதிரி சத்தமா படிக்கணும். நீங்க படிக்கிறது என் காதுக்கும் கேட்கணும். எனக்கு சரியா படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அன்னைக்கு கொஞ்சம் படிக்க நானும் கேட்டுக்குவேன். வாசிங்க. நீ உன் இடது பக்கமாய் என்னங்க ஒரு கிழிச்சு படுக்கணுமா இல்லையா? ஒரு கிழிச்சு. நிறைய பேர் பெட்டிலே இருக்க மாட்டாங்க. பெட்டில படுக்கிறா பாரு சாயங்காலமா அவதான் பார்ப்பாங்க. பெட் ஒரு பக்கம் இருக்கு, ஆடு ஒரு பக்கம் இருப்பாங்க, தலகாணி ஒரு பக்கம் இருக்கு, பெட்ஷீட் ஒரு பக்கம் இருக்கும், ஆடு ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா? இந்த எசேக்கியேலுக்கு சொல்றாரு, நீ பெட்ல படுக்கணும்ல, எப்படி படுக்கணும்? ஒரு கிழிச்சு படுக்கணும் இல்லையா? எப்படி படுக்கணும்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமம், அவனுக்கு ஒரு வருஷம், உனக்கு ஒரு நாள், அப்படி கணக்கு பண்ணா 390 நாள். எப்படி படுக்கணுமா? எத்தனை நாள் முடியுமா? கொஞ்ச நேரம் படி படுத்த உடனே இந்த பக்கம் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் இப்படி ஒரு கிழிச்சு படுத்தாலே கை என்ன செய்ய மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குன்னா 390 நாள் இப்படி படுத்தான்னா திரும்ப கூடாது. 390 நாள் அவன் இப்படியே படுத்து கிடக்கணும். இது முடிச்ச உடனே அடுத்த வசனம். அடுத்த வசனம். எவைகளை? இந்த 390 நாள் இப்படி ஒரு கிழிச்சு படுத்து நிறைவேற்றி முடிஞ்ச உடனே மறுபடியும் உன் வலது பக்கமாக ஒரு கிழித்து அக்கிரமத்தை. எவ்வளவா? இந்த பக்கம் 300. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 இல்லையா? இப்ப இது ஒரு வருஷத்துக்கு மேல அவன் எப்படி படுத்து கிடக்கணுமா? இப்படியே படுத்து நிக்கணுமா இல்லையா? இப்படி முடிச்ச உடனே எழுந்து உட்கார கூடாது, அப்படி அந்த பக்கம் திரும்பிடணும். எத்தனை நாள்? 40 நாள் இப்படி ஒரு கிழிச்சு நீ படுக்கணும். எசேக்கியேல் சொன்ன உடனே அதுல இமி கூட மாறாம ஒரு நாளும் குறையாம 390 நாளும் அப்படியே படுத்தாம இருங்க. அவன் தாங்க தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசனம் சொல்றவன மட்டும் தீர்க்கதரிசின்னு சொல்லல. தீர்க்கதரிசனம் சொல்றவன மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லல. கர்த்தர் சொன்னா அத சொன்னதை அப்படியே நிறைவேற்றுறான் பாரு, அவன் தான் தீர்க்கதரிசி. சரியா? சரி, இது 2வது முடிஞ்சு போச்சு. 3வது ஓசியா கிட்ட போலாம். எங்க போலாம்? ஓசியா கிட்ட போலாம். 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்ப ஓசியா பார்த்து ஆண்டவர் சொல்றா, நீ யார கல்யாணம் பண்ணணும் ஆண்டவர் சொல்றாரு. நீ யார கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாருக்கு? ஓசியாவுக்கு. 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்நாளில்
4 5 ஓசியா 4 5 எத்தனை வசனம்? 5 2 வசனமா? 2 வாசி சாரி 2 வாசி. கர்த்தர் ஓசியாவை பார்த்து, கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் என்னவா இந்த சோரணத்துக்கு 2வது வந்துடலாம். முதல்ல என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆகி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு பாரு, அப்ப ஒன்னமா புருஷன் செத்துட்டு இருக்கணும், விட்டுட்டு போயிட்டு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுன்றாரு. இவர் யாரு? இந்த முதல் வசனம் வாசிங்க. ஓசியா முதல் வசனம் வாசிங்க. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதா, ஆகாய், எசேக்கியா என்னும் இத்தனை பேருக்கு ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஓசியா ஏதோ ஒரு அரைகுறை தீர்க்கதரிசி இல்ல, 4 தலைமுறைக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவர். ஒன்னு யாரு? உசியா இல்லையா? அருமையான நல்ல ராஜா, ஆனா முடிவுதான் சரியில்லை. ஆனா 2வது அவன் பையன் யோதா, 3வது ஆகாஸ், 4வது ரொம்ப அருமையான ராஜா யாரு? எசேக்கியா இல்லையா? இந்த 4 தலைமுறைக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன 4 ராஜாக்களோட கூட இருந்த, 4 ராஜாக்களோட கூட பழகின, 4 ராஜாக்களோட கூட பேசின, 4 ராஜாக்களுக்கு சமமா உட்கார்ந்த அந்த ஓசியாவை பார்த்து சொல்றாரு, யாராவது ஒரு பொம்பளை திருமணமாகி குழந்தையோட இருந்து ஒன்னு வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டு இருக்கணும், இல்ல செத்து போயிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பொம்பளைய நீ கல்யாணம் பண்ணுப்பா. ஐயா, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எந்த காலத்துல தீர்க்கதரிசனம் சொன்னவன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எத்தனை ராஜாவை பார்த்தவன்னு உங்களுக்கு தெரியுமா? 4 தலைமுறையை பார்த்தவன். அதுல 2 ராஜாக்கள் சூப்பர், அதுல ஒரு ராஜாக்கள் எக்ஸலன்ட். அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி ஒருத்தருமே இல்ல. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். என்னப்பா எதையுமே சொன்னீங்க, கல்யாணம் பண்ண அப்படி விட்டதை கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணாதான் சொல்றத கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு சொல்றீங்க ஆல்ரெடி அவளுக்கு என்ன இருக்கு? திருமணம் ஆகியிருக்கு, ஒருவேளை அவ சோர ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது இல்லையா? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது இப்போதைக்கு, சரியா? அப்படி இருக்கு இல்லையா? இப்ப ஒன்னு புருஷன் ஏன் விட்டுட்டு போயிருப்பான்? வேத பிரமாணத்தின்படி விபச்சார பாவத்தை தவிர வேற எந்த காரணமும் பிரிக்க கூடாது இல்லையா? விபச்சார பாவத்தை தவிர வேசித்தன முகாந்திரம் இல்லாம ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது? விவாகரத்து பண்ணக்கூடாது. அப்படிதான் பைபிள் சட்டம் இல்லையா? அப்ப இந்த அம்மாவை விட்டுட்டு போயிருப்பான்னா அவன் யாரா இருக்கணும்? இவ யாரா இருக்கணும்? ஒன்னு வேசியா இருக்கணும் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதனால வீட்டுக்கு அனைவன் ஒத்து வராதான் விட்டுட்டு போயிட்டான். அந்த மாதிரி பொண்ணு நீ என்ன செய்யணும்? 4 தலைமுறை ராஜாக்களுக்கு தீர்க்கதனை உரைச்ச அருமையான அந்த ராஜாவை சொல்றாரு, இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணினா மறுப்பே கிடையாது. சரி, இது பண்ண பரவாயில்ல. 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். 3ஆம் அதிகாரம் 1 2. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, ஒப்பாக நீ இன்னும் போய் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை என்னவா யார சொல்றாரு? ஒரு விபச்சாரத்துல கையும் கிளம்ப நேரடி இன்னைக்கு விபச்சார பாவத்துல ஒரு பெண்ணை நீ என்ன செய்யணும்? நீ திருமணம் செய்யணும்னு சொன்ன உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம திருமணம் பண்ற பத்தியா, அவன் தான் தீர்க்கதரிசி. இந்த 3 இடத்துல ஒன்னேவனை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறான் பார், அவன் தாங்க தீர்க்கதரிசி. ஏன் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்க மாட்டான்? நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு. என்ன உண்டு? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமோ, எத்தனை வசனம்? 9 28 9. நீதிமொழி 28 9. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? வேதத்தை கேளாதபடி. அப்ப அந்த வசனத்தை கேட்காம வசனத்துக்கு படி நடக்காம நீ 1000 ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்காது. வசனத்தின்படி வசந்த ஒண்ணு காதலையும் கேட்கல, கேட்ட வசனத்தின்படியும் நடக்கல, ஆனா என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க?
வசனத்தை காது கொடுத்தும் கேட்கல, கேட்ட வசனத்தை கை கொண்டும் நடக்கல. ஆனா என்ன செய்யறாங்களா? ஜெபம் பண்றாங்களா? என்ன பண்றாங்களா? ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் பண்றா. நீ ஜெபம் பண்ற, யார் கேட்கறது? நீ ஜெபம் பண்ற ரைட்டு, உன் ஜெபத்தை கேட்கறது யாரு? ஆண்டவர் சொல்றா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபமோ அருவருப்பானது. என்ன பண்ணதான்? அருவருப்பானது. எப்படிங்க இந்த அருவருப்பான ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? அப்ப ஆபிரகாம் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்டார்? அப்ப ஆபிரகாம் ஜெபித்தாரு, அந்த ஆபிரகாம் ஜெபித்த அந்த ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்டாரு. என்ன காரணம்? ஆபிரகாம் நான் சொன்னா அப்படியே செய்ய இல்லையா? நான் சொன்னா அப்படியே பிள்ளைய வெட்டுனா வெட்டுவான், பிள்ளைய வெட்டுனா விட்டு அனுப்புனா விட்டு அனுப்புவான், வெளியே அனுப்புனா வெளியே அனுப்புவான் இல்லையா? அப்ப நான் சொன்னா அது அப்படியே செய்வான் இல்லையா? ஆண்டவர் பிள்ளாம் பேசுவாரா? ஆண்டவர் வேற எப்படி பேசுவாரு? இப்ப ஆண்டவர் போயிட்டு இப்ப ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? உன் மகனுக்கு ஈசாக்கை இப்பொழுது கொண்டு போய் பலிபீடத்துல பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? மோரிய மலை குட்டி போய் அவனை சர்பாக தகன பலியிடு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது போயிட்டு ஒரு அக்கா அடி வெளியே இருக்கிற ஒரு அக்கா கிட்ட இப்படி ஆண்டவர் இப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா அக்கா நல்ல அக்கா என்ன சொல்லிருப்பாங்க? ஆமா, ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், என்ன பண்ணு அப்படியே செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அக்கா அரகோர அக்கா. அக்கா என்ன அக்கா? அரகோர அக்கா இல்லையா? இந்த அரகோர அக்கா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் அப்படியெல்லாம் பேசுவாரா? கொடுத்ததே ஆண்டவர் தானே, அவரே போய் வெட்டி சொல்லுவாரா? அப்படியே போய் எரிக்க சொல்லுவாரா? அதெல்லாம் மனசுல வச்சுன்னு சொல்றது. என்ன வச்சுன்னு சொல்றதா? என்ன வச்சுன்னு சொல்றதா? மனசுல வச்சுன்னு சொல்றது. எது? இவன் பிள்ளைய போய் வெட்ட சொல்றது மனசுல வச்சுன்னு சொல்றதா இல்லையா? அப்படி இந்த கீரை அக்கா இல்லையா? ஆனா அந்த அக்கா எப்படி அக்கா? அவர் பார்த்தாரு, கர்த்தர் சொன்னா சொன்னதுதான், ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான், பொன்னா போறதுதான், வானா வர்றதுதான், செய்யனா செய்யறதுதான். இதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லதான் இல்லையா? இல்லையா? அவன் ஜெபத்தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றத இன்னைக்கு விமர்சிக்க முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆண்டவர் நம்மோட பேசுறதை ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை செயல்படுத்த முடியாத எவ்வளவு பெரிய ஆளா இருந்து ஜெபித்தாலோ அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது அப்படின்னு நீதிமொழி 28:9 இல்லையா? எழுதுனது யாரு? மகா பெரிய ஒரு ஞானி, மகா பெரிய ஒரு ஞானி இல்லையா? அவரை குறித்து அடுத்த வார்த்தை கொஞ்சம் சொல்றேன். ஆண்டவரை பிரமிக்க வச்ச ஆளு யாரு? இந்த சாலமோன் இல்லையா? ஆண்டவரையே பிரமிக்க வச்சாலு. அவர் சொல்றாரு, ஐயா உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா நீ சின்னசா ஜெபிக்கிறியோ பெருசா ஜெபிக்கிறியோ, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா முதல்ல அவர் சொல்றத நீ கேளு, அப்பதான் நீ சொல்றத அவர் கேட்பார். நமக்கு என்ன? அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆனா நான் சொல்றத அப்படியே அவர் கேட்கணும் இல்லையா? ஆமாவா? சரி, இப்படி நம்ம வாழ்க்கைக்கு வரணும். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றது ஒண்ணுமே கேட்கறதில்ல, அது எல்லா வீட்டில் தான் நடக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி கேட்கறதே இல்லை, ஆனா காசு மட்டும் காலில் இருந்தோடனே மம்மி 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குது இல்லையா? இந்த ஜிம்மிக்கு இப்பதான் மம்மியே தெரியுது இல்லையா? இந்த ஜிம்மிக்கு இப்பதான் மம்மியே தெரியுது. எப்போ? 100 ரூபாய் தேவைப்பட்ட போது தான் மம்மியே தெரியுது இல்லையா? அது மாதிரி யார தெரியல? மம்மியே தெரியல. எதுக்கு? எதுக்கு? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்கு, இதுக்கே கஷ்டமா இருக்குன்னா அங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அம்மா அப்படியாம்மா எவ்வளவு வேணும்? 100 ரூபாயா? பரவாயில்ல 150 வச்சுக்கோ. அப்படி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டான். இப்பதானா உன் கண்ணுக்கு தெரியுது. அப்ப நான் சொல்றது ஒன்னும் காதுல உள்ளல இல்லையா? வானா வர்றதில்ல, போனா
போறதில்ல, விளக்கமரம் எடுன்னா கூட்டுறதுக்கு, எடுன்னா எடுக்கிறதில்ல இல்லையா? அப்ப அதெல்லாம் காதல விழல. இப்ப காசுனா மட்டும்தான் யார தெரியுது? அம்மாவை தெரியுது இல்லையா? அப்படின்னு நீயே கேட்பனா, அதே மாதிரி ஏசாயார் கேட்கிறாரு. நான் சொன்னா உன் காதலே வாங்க மாட்டேன் இல்ல, நான் சொன்னா அதை கேட்க மாட்டேன் இல்ல, நான் சொன்னா அதை செய்ய மாட்டேன் இல்ல, ஆனா இப்ப நீ சொன்னா மட்டும் உடனே வந்து அப்படியம்மா அப்படியம்மா இப்ப தேவை இருக்கா? எவ்வளவு தேவை? 50,000 ரூபாய் தேவை, பரவாயில்ல, இன்னும் 10,000 சேர்த்து 60,000 கொடுக்கிறேன் வச்சுக்கோ. செக்கா வேணுமா, காசா வேணுமா, 100 வேணுமா, 50 வேணுமா, 500 வேணுமா, 200 வேணுமா, இப்படி எல்லாம் கேட்டு நம்மள கொடுக்கணும் இல்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அவர் கேட்பாரு, நான் பேசும்போதெல்லாம் உன் காதல விழல, அப்ப நீ பேசும்போது மட்டும் எப்படி என் காதல விழும்? அதனாலதான் பவுல் சொன்னாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ மீதி நீங்க சொல்லிருங்களே அதையே, அவ்வளவுதான். நான் சொன்னா நீ கேட்க மாட்ட இல்ல, அப்ப நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? அப்ப ஏன் ஆபிரகாம் ஜெபம் கேட்டுச்சு? அவர் சொன்னா மறுப்பே கிடையாது இல்லையா? வீட்டுக்காரி சொன்னா கூட மறுப்பு தெரிவிக்க முடியும், ஆனா அவர் சொல்லிட்ட மறுப்பு கிடையாது இல்லையா? புரியல? வீட்டுக்காரி சொன்னா கூட வேலையை பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. யாரு? ஆபிரகாம். அவர் சொல்லிட்டா அதே கதை அவர் சொல்றார் இல்லையா? என்னது? இப்பா இவனை அனுப்பிடுப்பா அப்படின்னார் இல்லையா? மனைவி அவங்க கூட, எங்க இவன் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுறாங்க, அதனால இவங்க நம்ம கூட வேணாங்க, நம்ம கூட இந்த பையன் சேர்ந்தானா ரொம்ப கெட்டு போயிடுவான், இவனை அனுப்பிடுங்க அப்படின்னா ஆபிரகாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. இது எங்க? அங்கேதான். சரியா? அடுத்தது பார்க்கலாம். இதே கட்ட ஆண்டவர் கூட்டு, என்ன ஆபிரகாம் உங்க வீட்டுக்காரர் சொன்ன உடனே ரொம்ப கோபப்பட்ட போல இருக்கு, முகமெல்லாம் மாறிடுச்சு போல இருக்கு, அப்படியே உதடெல்லாம் துடிக்குது, கையெல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு, அப்படியே வேண்ட ஒண்ணுமே பேச புரிய மாட்டேருக்கு, அவ்வளவு கோபம் வந்துருச்சா? ஆமா ஆண்டவரே, இப்படி சொல்ற ஆண்டவரே, இப்படி சொல்ற ஆண்டவரே, அப்படியே தான் நானும் சொல்றேன், அனுப்பிரு அப்படின்ன உடனே நீங்க சொல்லுங்களேன், எப்படி அனுப்பினான்னு சொல்லுங்கன்னு பார்த்தா அனுப்பிட்டாட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே எப்படி? காலையிலே தூங்கி நிற்கிறான், அப்படியே நல்லா தூங்கி நிற்கிறான் இல்லையா? எந்தரா எந்தரா அவன் நினைச்சிருப்பான் அப்பா ஏதோ கொடுக்குறான்னு நினைச்சிருந்திருப்பான் இல்லையா? அப்பா ஏதோ கொடுக்க, ஆமா கொடுக்குறாரு. நேத்து சுட்ட ரொட்டி அப்படியே பத்திரமா இருக்கு, நேத்து சுட்ட ரொட்டி ஃப்ரிட்ஜ் கூட கிடையாது அன்னைக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? ஒரு நேரத்தில் வாசனை கூட வந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லையா? ஒரு பாட்டில் தண்ணி ரெடியா இருக்கு, இந்த பிடிச்ச தோல் மேல வச்சுக்கின்னு நீ உங்க அம்மாவும் திரும்பி பார்க்காத ஓடி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல? அதே வீட்டுக்காரி சொன்னா பயங்கர கோவம் வந்துருச்சு. அதே கதை அவர் கூட்டு சொன்னா, அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொல்லிட்டாருப்பா. இதுக்கு அப்படியே நம்ம வீட்டுல உல்டாவா மாறி போச்சு. என்னது? ஆண்டவரா அப்புறம் பேசிக்கலாம் இல்லையா? ஐயோ அவ சொல்லிட்டாடா, இல்லனா என்ன பண்ண அப்படின்னு மாறி போச்சு கதை இல்லையா? அவரு பார்த்தாரு, அப்ப என்ன விட உன் மனைவி சொன்னா உடனே கேட்டுக்குவா இல்லையா ஆபிரகாம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா? ஆமா ஆண்டவரே, இல்லைன்னா வீட்டுல ஒரே சண்டை வரும், என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சண்டை போட மாட்டேன் இல்ல, அதனால கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னா அதுல என்னவே கிடையாது, மறுப்பே கிடையாது. அவர் சொன்னா அப்படியே செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆபிரகாம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இன்னைக்கு ஓன் ஜெபம் ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா, எத்தனை காரியம் ஆண்டவர் இதை சொன்னா நான் அப்படியே செஞ்சிருக்கேன், எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நீ கால்குலேட் பண்ணி பாரு. கடந்த 7 நாள்ல நீ என்னென்னலாம் கேட்ட, கர்த்தர் என்னவெல்லாம் சொன்னா, நீ என்னவெல்லாம் செஞ்ச, கொஞ்சம் பாரு. சரி, போன மாசம் சொன்னதை விட்டுடுங்க, போன வாரம் சொன்னோம், பார்க்க வேண்டியவங்களை பார்க்க வேண்டிய விதமா பார்க்கணும். பார்த்தீங்களா? பார்க்க வேண்டியவங்களை பார்க்க வேண்டிய விதமா பார்க்கணும். பார்த்தீங்களா? அப்ப நம்ம என்ன விளங்குது? நீங்க 1000 சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இல்லையா? நான் சின்ன ஜெபம் கூட அந்த ஜெபத்தை நீங்க அப்படியே கேட்டு உடனே எனக்கு கொடுத்துடணும் இல்லையா? ஒரு நாள் கதை நடக்காதுங்க, ஒரு நாள் கதை நடக்காது. அப்ப ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபத்தை உடனே கேட்டாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு, அப்ப தீர்க்கதரிசினா யாரு?
அவர் சொன்னா அப்படியே செஞ்சு முடிக்கிறாவ. அவன் தாங்க தீர்க்கதரிசி. அந்த பார்வையில் தான் இப்ப யாரை பார்க்கிறாரு? ஆபிரகாம் பார்க்கிறா. அந்த பார்வையில இன்னைக்கு நம்மளை பார்ப்பாரா? நான் சொல்லிட்டா அப்படியே செய்வான், நான் சொல்லிட்டா அப்படியே செய்வாங்க. இதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு கர்த்தர் என்னைக்கு நம்மளை பார்க்கிறாரோ அன்னைக்கு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தாலும் பெரிய பதிலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே ஆமே. அப்ப நம்பர் 1 என்ன? ஜெபத்தை அவர் கேட்டார். ஏன் கேட்டா? அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கு மறுபக்கம் என்ன சொல்லலாம்? நான் சொன்னா அப்படியே செய்வான், அதனால அவன் சொன்னா நான் அப்படியே செய்வேன். நான் சொல்றத அவன் செய்யறான், அவன் சொல்றத நான் செய்யறான். அப்ப நம்ம சொல்றத அவர் செய்யணும்னா அவர் சொல்றத நம்ம செஞ்சா நம்ம என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பதற்கு தேவன் ஆயத்தம். ஆமே. சரி. நம்பர் 2 தேவ எதிர்பார்ப்பை நிறைவேற்றினவன். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினவன். வாசிக்கலாம், அதே வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. கொஞ்சம் நிறுத்தி வாசிம்மா, ரொம்ப வேகமா போறே சாமி. வாசி. அந்த மனுஷனுடைய மனைவியை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அபிமெலேக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தா நிச்சயமா ஜெபம் பண்ண தோணும் இல்லையா? அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தா நிச்சயமா ஒரு ஜெபம் பண்ண தோணும் இல்லையா? சரி, உங்களுக்கு யாராவது ரொம்ப ஹெல்ப் பண்றவங்க, ரொம்ப உங்களை நேசிக்கிறவங்க, உங்ககிட்ட அடிக்கடி பேசிக்கிறவங்க இல்லையா? குரூப்ல இல்ல, தனியா அடிக்கடி பேசிக்கிறவங்க, பேசிக்குவீங்க தானே? ஏங்க அடிக்கடி பேசிக்க மாட்டீங்களா? அப்படி போவீங்களா? இல்ல இல்லையா? அடிக்கடி பேசிக்குவீங்க. எப்படி பேசிக்குவீங்க? முதல்லலாம் வாயில பேசிக்குவோம், இப்ப நாங்க கையிலேயே பேசிக்குவோம் இல்லையா? அது குரூப்ல கூட நாங்க என்ன செஞ்சுக்குவோம்? நாங்க பேசிக்குவோம் இல்லையா? சரி, எப்படி ஒன்று பேசிக்கோங்க. அப்படி பேசுவோம் தானே? பேச மாட்டோமா? குரூப்ல பேசிக்குவீங்கப்பா. குரூப்ல பேச முடியுமா? முடியாதா? முடியும் சொல்ல. ஏன்னா அவன் தான் கம்ப்யூட்டர் நிறைய படிச்சுருக்கிறான், நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியறதில்ல, அதனால அவனை கேட்கறான். அப்ப குரூப்ல என்ன செய்யலாம்? பேசிக்கலாம் இல்லையா? அப்ப குரூப்பா பேசிக்கலாம், குரூப்ல பேசிக்கலாம். இப்ப ஆபிரகாம் அப்படி சொல்றா என்னன்னு? இப்ப குரூப்பா பேசுன்னு, அப்படி இவங்க சொல்றதா அவங்க கேட்டுன்னு, அவங்க சொல்றத இவங்க கேட்டுன்னு, இவங்க சொன்னா அவங்க ஆமா, அவங்க சொன்னா இவங்க ஆமா, இவங்க சொன்னா இவங்க ஆமா, அப்படி ஆமா, இப்படி ஆமா, அப்படி ஆமா அப்படின்னு கேட்டுருந்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நமக்கு என்ன தோணும்? ஐயோ, நம்ம சொல்றத அக்கா கேட்டிருந்தாங்க, அவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அக்கா குரூப்லே இல்ல, அக்கா குரூப்லே இல்ல. அந்த அக்காளுக்கு ஒரு பிரச்சனைனா எத்தனை அக்கா குரூப்ல ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெபிப்பாங்களா? உங்க குரூப்ல இருந்தீங்கன்னா யாருக்கான வேணா ஜெபிப்பீங்க இல்லையா? ஆமா தானே? குரூப்ல இல்லைன்னா ஜெபிக்கியாமா? சரி, அப்படி சொல்றாளாம். அப்படி குரூப்லே இல்ல, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அதுவும் சொல்லப்போனா நீங்க சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஜெபிப்பியா? நீ சொன்னாக்க, நீ ஒன்று சொன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை அப்படி நீ எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு. இப்போ பாண்டிகரை சொல்றாங்க, இப்படி ஐயாவுக்கு ஒரு பிரச்சனையாப்பா. அப்படியா? நான் அப்பயே நினைச்சேன், நான் சொல்றத கேட்கறதே கிடையாது இல்லையா? நான் சொல்றத கேட்கறதே கிடையாது. நான் அப்பவே யோசனை பண்ணேன், எனக்கு ஆண்டவர் அப்பயே உணர்த்திட்டார் என்னன்னு, இப்படி ஒண்ணு வரும்னு அப்பயே உணர்த்திட்டார். அதனால இப்ப வந்திருக்கு. அதனால இந்த ஜெபத்துக்கெல்லாம் இது ஆண்டவரே அனுமதிச்சு நிற்கிறார். நம்ம என்ன செய்யவே கூடாது? ஜெபிச்சு தேவ கோபத்தை நம்ம மேல திருப்பிக்க கூடாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதே பாண்டி சொல்றதெல்லாம் அப்படியாப்பா, சரி பாண்டியன், அப்படியா? இப்படி கூட இருக்கும், இப்படி கூட இருக்கும், அப்படி கூட இருக்கும், இப்படி கூட இருக்கும் இல்லையா? இப்படி கூட இருக்கும், அப்படி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை. ஐயோ, நம்ம சொல்றத கேட்கறதுக்கான ஒரு மனுஷன் வேணுமே, இவனும் செத்து போயிட்டானாக்கா நம்ம கேட்கறத சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே. அதனால ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வருஷம், ஒரு 5-6 வருஷம் இந்த மனுஷன் உயிர் என்ன பண்ணுங்க, கூட்டி கொடுங்க அப்படின்னு ஜெபிக்க தோணும் இல்லையா? இப்ப ஆபிரகாம் யாரு? அபிமெலேக்கு யாரு?
கட்டின பொண்டாட்டியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான் இல்லையா. இவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான். அப்படின்னு எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த அபிமெலேக்கை இன்னையோட அடிச்சு போடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவான் இல்லையா. ஆனா அவர் சொல்றாரு, ஆபிரகாம் அப்படிலாம் ஜெபிக்க மாட்டான், நீ பிழைக்கும்படி ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்ப ஆபிரகாம் கிட்ட போய் ஆண்டவர், ஆபிரகாம் அபிமெலேக்கு கிட்ட சொல்லி இருக்கிறேன், நீ என்ன பண்ணிடு, நீ அவன் அனுப்புவான், நீ உடனே என்ன பண்ணிடு, ஒரு ஜெபம் பண்ணிடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த கொரிந்தி சபைக்கு பார்த்தா பவுல் எழுதுவார், எப்பா உங்களை பற்றி இந்த தெசலோனிக்கேயர் பற்றி நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், நல்ல விதமாக சொல்லி வச்சுருக்கிறேன் இல்லையா. அவங்க வரும்போது நீங்கள் மற்றபடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்டா, அதனால் என்ன பண்ணுங்க, நான் அப்படி சொல்லி இருக்கிறேன்டா, நீங்கள் அப்படி நடங்கடா அப்படின்னு சொல்லி கொரிந்தி சபைக்கு சொல்லுவார். யாரு? எங்க இருக்கு தேடி பிடிச்சுக்கோங்க சரியா. நீங்க தான் தினமும் கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்க தானே, அது கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் நாங்கள் எழுதணும் இல்லையா, பைபிள் படிக்கிறது இல்லை. அவர் சொல்றார் என்னது, பிராயப்படுத்த மக்கள் சொல்றாரு, தெசலோனிக்கை பத்தி சொல்லி இருக்கிறா, உங்களை பத்தி அவங்களாம் இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு தெசலோனிக்கை சபையை பத்தி எங்க சொல்லியிருக்காராம், கொரிந்து சபையில போய் சொல்லி இருக்கிறாராம். யாரு? பவுல். அதனால இப்ப நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து ஒருவேளை அவங்க நேர்ல வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க, என்ன ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாழ்ந்துக்கோங்கப்பா அப்படின்னு யார் சொல்லுவாரு? கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுவார் சரியா. நான் இப்படி சொல்லி நிற்கிறேன்னு அந்த மாதிரி இப்ப ஏசாயா என்ன பண்ணியிருக்கணும், ஆபிரகாம் நான் அபிமெலேக்கை கிட்ட உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறேன், அப்ப நீ என்ன பண்ணு, நீ அவன் வீட்டுக்கு அனுப்பிடுவான், அனுப்பின உடனே நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடு, ஏன் அப்படி இல்லை அப்படி பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கணும். யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட இல்லையா. ஆனா அவர் சொல்றாரு, நான் இந்த போய் சொல்லி கொடுத்து வேலை செய்யற வேலையெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, ஏன்னா இந்த ஆபிரகாம் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் யாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் சொல்லி கொடுத்துதான் அவன் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த ஆபிரகாம் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் யாருன்னா என் இருதயத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன், நல்ல நான் என்ன நினைக்கிறேன்றத இந்த ஆபிரகாம் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். அதே போல ஆபிரகாம் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். 18:22 சொல்லுவார் இல்லையா, நான் சோதோமுக்கு போறேன், இந்த ஆபிரகாம் கிட்ட ஒன்னும் நான் மறைக்க கூடாது. ஏன் மறைக்க கூடாதுன்னா, நான் சொல்றத இவன் அடுத்த தலைமுறைக்கு கட்டளையிடுவான். கட்டளை இடுப்பான்னு சொல்லல, கட்டளை இடுவான் அப்படின்னு சொல்றார் 18ஆம் அதிகாரத்துல இல்லையா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நிறைவேற்றபடி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வர சந்ததிக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று not a suggestion, it's an order. ஆலோசனை சொல்லல, அறிவுரை சொல்லல. இங்கிலீஷ் என்ன போச்சு, சரி மறந்து போயிடுச்சு, அப்படி இருக்கு இல்லையா. என்ன சொல்றாரு, ஆலோசனை சரிப்பா முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா விட்டுடுங்கப்பா. அல்ல, ஆர்டர். நீதியையும் நியாயத்தையும் யதார்த்தத்தையும் நீங்கள் கை கொண்டு நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். யாரை பத்தி யாருக்கு தெரியுது? 38 வயசு வாலிபன படுற கட்டவனா படுக்கிறான், நீட்டா கையனா நீட்டுறான், நீட்டா காலனா நீட்டுறான், கைய கட்டுட்டானா கயிறு எடுத்து கொடுக்கறான். எதனால? 38 வயசு வாலிபன். இன்னைக்கு கேற 3 வயசே கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது இல்லையா. அதை கையை நீட்டா உதைக்குது. என்ன செய்ய இன்னைக்கு இருக்கிறது? அவன் 38 வயசு, ஈசாக்குக்கு 38 வயசு. பலிபீடத்தை கொண்டு போகும்போது 38 வயசு. ஈசாக்கு, உன் கையை கட்டணும், கட்டுப்பா. உன் காலை கட்டணும், கட்டுப்பா. உன்னை வெட்டணும், வெட்டுப்பா. தனக்கு பின்வரும் சந்ததிக்கு நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு நடவுங்கள் என்று ஆலோசனை சொல்ல மாட்டாயா, ஆர்டர் போடுவாயா. யாரை பத்தி யாருக்கு தெரியுது? ஆபிரகாமை பத்தி ஆண்டவருக்கு தெரியுது இல்லையா. இங்க அபிமெலேக்கு கிட்ட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆபிரகாம் மட்டும் பேசல இல்லையா. இங்க அபிமெலேக்கு கிட்ட தான்
அவள் அடுத்தவனுடைய மனைவி அவளை என்ன பண்ணிடு, அவளை நீ உன் வீட்டுல வச்சிருக்க கூடாது இல்லையா? அப்ப அடுத்தவன் மனைவியை வீட்டுல வச்சிருக்க கூடாது, அடுத்தவன் கணவனை வீட்டுல வச்சிருக்க கூடாது, என்ன பண்ணிடு, அனுப்பிடு அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாரு? ஆண்டவர் அபிமெலேக்கு கிட்ட சொன்னாரு இல்லையா? அவன் நைட்டு 12:30 மணிக்கு தூங்கின இருக்கிறான். யாரு? அபிமெலேக்கு இல்லையா? அவன் வீட்டுல சொன்னது இப்ப யாருக்கு படுது? இப்ப கடைசி வசனம் ஆபிரகாம் தேவனை நோக்கி, அப்ப அந்த ஆபிரகாம் யாருங்க? ஆண்டவருடைய இருதயத்துல உள்ளதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவன். இன்னைக்கு சொன்னா கூட செய்யறதில்லையே, இருதயத்திற்கு எப்படி நிறைவேற்ற போற? ஆண்டவர் சொன்னா கூட இன்னைக்கு நம்மளால செய்ய முடியலையே. அவர் இருதயத்துல என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் இல்லையா? இந்த ஜெபம் தான் ஆண்டவரை கவர்ந்திழுக்கிற ஜெபம் இல்லையா? எந்த ஜெபம்? அவர் இருதயத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே ஜெபிக்கிறாங்க பாரு, அந்த ஜெபம் தான் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கிற ஜெபம் இல்லையா? இந்த ஜெபத்தை தான் சாலமோன் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றா? நேத்திக்கு சொன்ன அதை இன்னைக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:10. சாலமோன் இந்த காரியங்களை கேட்டு, என்ன காரியங்களை கேட்டு? மேலந்த வாசி. ஆகையா நியாயம் விசாரிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் யாரால ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, நான் சொல்றேன், அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு. நான் நினைச்சேன் அப்படியே ஜெபிச்சிட்டானே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் நினைச்சேன் அப்படியே சொல்லிட்டீங்களே, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன் அப்படியே வந்து நிக்கிறீங்களே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் நான் இப்பதான் நினைச்சேன். என்னன்னு? யார் என்னென்னமோ கேட்கிறான். யாரோ அதை நேத்து என்னென்ன கேட்பான் நேத்து சொன்ன, இப்ப சொல்ல நேரம் இல்லை, இப்ப சொல்லல சரியா? நேத்துக்கு சொன்ன என்னென்ன கேட்பான், என்னென்ன? போனவனே காசை தான் கேட்பான் இல்லையா? போனவனே காசு கொடுங்கப்பா அப்படின்னு இல்லையா? நம்ம வீட்டுக்கு போனவனே, பிள்ளைங்களாம் அம்மாட்ட போனவனே, இப்ப அம்மா வீட்டுல இருந்து புறப்பட போறாங்க வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? போறாங்க. அம்மா கிட்ட என்ன கேட்பாங்க? சரி அம்மா இந்தா என் கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்கு, நீ என்ன பண்ணு, இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோ. அப்பா கொடுக்குறாங்க குடுக்கலையோ, அண்ணங்களாம் கொடுக்குறாங்களா குடுக்கலையோ, நான் கொடுக்குறேன் பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்துட்டு வந்த மகங்கள் யாரால இருக்கிறீங்களா சாமி? அப்படி கிளம்பும் போது அம்மா சம்மா போயிட்டு வரட்டுமா, அதான் சொல்லிட்டு கிளம்பு. சரி அம்மா கிளம்புறேன், சரிம்மா போயிட்டு வரட்டா அப்படி என்ன அர்த்தம்? 3 முறை சொன்னவனே என்ன அர்த்தம்? உள்ளக்கரை பரசமா எடுத்துருவான்னு அர்த்தம் இல்லையா? சும்மா சொல்ல, பைபிளே அப்படித்தான் இருக்கிறான் இல்லையா? ஒரு அக்கா வீட்டுக்காரனுக்கு பெட்ரோல் காசு இல்லை இல்லையா? வீட்டுக்காரனுக்கு பெட்ரோல் காசு, அவன் வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டான். வண்டி ஸ்டார்ட் பண்றான், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இல்லையா? இப்ப இவன் வண்டியில உட்காந்து போகணும். இப்ப அவன் கேட்கறான், சரி எங்க போலாமா? போலாம், பெட்ரோல் இல்லையே. ஏங்க நான் உங்க கதையை சொல்ல, பைபிள் கதையை சொல்றேன் சரியா? நீங்க உங்களே எடுத்துக்காதீங்க. பெட்ரோல் இல்லையே அப்படின்ட்டாரு. சரி இல்லைன்னா நாங்க போட்டோங்க, காசு கொடுத்தா போட்டு வரேன், காசு இல்லைன்னா. யார் சொல்றான்? ஒத்தினேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? காசு கொடுத்தேன்னா பெட்ரோல் போட்டு நான் கூட்டின்னு போறேன் இல்லையா? நான் நடந்தே போறேன், நீ நடந்தே வா இல்லையா? நடந்து வரையா வண்டியில வரையா? நடந்து வரையா வண்டியில வரையா? அப்ப வண்டியில வர, அப்ப காசு கொடு. அப்போ நீங்க ஒன்னும் புதுசெல்லாம் கேட்கல இல்லையா? ஏற்கனவே அக்கா அப்படிதான் கேட்டு வச்சிருக்கிறான். என்னன்னு? பெட்ரோலுக்கு காசு கொடுத்த பிறகுதான் எங்கவே போச்சு, வண்டியை அடுத்தது மூவ் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இவ சொல்றா, என்ன சொல்றா? ஐயா ஒரு தரேன் என்கிட்ட. அப்புறம் அந்த சாலமோன் எல்லாரும் என்கிட்ட வருவாங்க, என்ன கேட்பாங்கன்னா முதல்ல வந்த உடனே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? என்ன கேட்பாங்க?
என்ன ஆசீர்வதிங்கப்பா, அடுத்தது என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, அடுத்தது எங்க வீட்டுக்காரன் ஆசீர்வதிங்கப்பா, ஏன்னா அப்பதான் அவன் நல்ல வேலைக்கு போவான், நல்ல சம்பாதிப்பான், ஆனா நல்ல ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நானு நீ அப்படிதான் ஜெபம் பண்ணுமன்னு நான் நினைச்சிருந்தா, நீ பொசுக்குன்னு என்ன ஜெபம் பண்ணிட்ட, எனக்கு ஞானத்தை கொடுக்குன்னுட்ட, நான் புள்ளரிச்சு போயிட்டேன் சாலமோ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? அதனால என்ன பிரமிக்க வச்சிட்டல்ல, நான் நினைச்சதை நீ ஜெபிச்சிட்டல்ல, அதனால நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன். ஆமே. நேத்திக்கு சொன்னான்னு தெரியல, நிறைய பேர் காசை பிடிச்சி ஏச விட்டுட்டாங்க. நிறைய பேர் காசை பிடிச்சாங்க, ஏசு போயிட்டார் இல்லையா? காசு காசு அப்படி பிடிச்சாங்க பாத்தியா, ஏசு போயிட்டார். ஆனா ஒருத்தன் காசு வேணாயா, ஏசு போதையா காசு போட்டார். ஒருத்தன் காசு என்கிட்ட அப்படின்றான் இல்லையா? அவன் பார்த்தா ஐயா அப்படின்னா இல்லையா? பார்த்தா சட்டெல்லாம் வெள்ளைன்னு சொல்லிமா போட்டுக்கிறான், எப்படியும் ஒரு 1/4 பவுன் போடுவான் அப்படின்னு நினைச்சு அவன் கேட்கிறான், ஐயா நான் நீ சட்டையை பார்த்து ஏமாந்துட்டியே, என்ன செய்ய? அதனால என்கிட்ட காசு இல்லை, ஆனா உள்ள ஒண்ணு இருக்கு. என்ன? இங்க இல்ல, இதுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? டைலர்கள் அருமையான வெளிப்பாடு உள்ளவங்க. யாரு? டைலர்கள் அருமையான வெளிப்பாடு உள்ளவங்க இல்லையா? பாக்கெட்டை எங்க வச்சிருக்கிறாங்க? இருதயத்துக்கு நேரா வச்சிருக்கிறாங்க. புரியுதா? புரியலீங்களா? டைலருங்க அருமையான வெளிப்பாடு உள்ளவங்க. பாக்கெட் எங்க வச்சிருக்கிறான்? பேதுரு சொன்னாரு, இந்த பாக்கெட்டை பார்க்காத, பாக்கெட்டுக்கு உள்ள இயேசு இருக்கிறாரு, அந்த இயேசு உனக்கு என்ன செய்யற, உனக்கு கொடுக்கிறேன்னு அந்த இயேசு கொடுத்தா பாருங்க, மொத்த காசு உள்ள வந்துருச்சு. அவன் பார்க்கறான், வீடு வச்சிருக்கல, ஆமா வித்து கொடு. ஐயா வீடை வைக்க சொல்ல, ஆமா தசபாகமா இல்ல மொத்தத்தையும் கொடு. ஐயோ வீடை பத்தா, ஆமா நிலத்தை பத்து போடு. இங்க கொண்டு போய் நிற்கிறார். ஐயா காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். யார் வந்திருக்கிறது? ஜான் பாண்டியனா? ஆமா. என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். கீழே வச்சுட்டு போ. என்னது? அடுத்த வாரம் காணி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் யோசிப்பான், அவ்வளவு திபுரு இல்லையா? காணிக்கை கொண்டு போனா காலில் வச்சுட்டு போறதாமே அப்படின்றான் இல்லையா? அனனியா வந்திருக்கிறேன், அங்க வை. சப்பீரா வந்திருக்க, அங்க வை. யாரு வந்தாலும் அங்க வச்சுட்டு போ. ஏன்னாக்க எனக்கு உள்ள இயேசு இருக்கிறதுனால காசெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாவா? இந்த அனனியாவன் சப்பீராலும் காசை பிடிச்சாங்க பாரு. இது நீங்க ஃபுல் பண்ணிக்கோங்க. காசை பிடிச்சி ஏச விடாதீங்க. ஏச பிடிச்சா காசு வந்துருங்க இல்லையா? அப்ப ஆபிரகாம் சாலமோன் சொல்றாரு, நிறைய பேர் சாலமோ காசு 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 இல்லையா? ஒரு ஜெபத்துல அவங்க ஆரம்பிச்சா காசுன்னு சொல்லாம ஜெபத்தை முடிக்கிறதே சாலமோ. ஆனா காசை கேட்காத ஜெபத்தை முடிச்ச ஒரே ஒரு ஆளு நீதான். அதனால உனக்கு எவ்வளவு காசு வேணும் கேட்க மாட்டேன், அள்ளி கொடுக்கிற வாங்கிட்டு போ. இருதயத்தை கவர்ந்து இருக்கிற ஜெபம். இருதயத்தை எது? என் இருதயத்துல என்ன இருக்குதுன்னு வாயில வந்ததெல்லாம் ஜெபிக்கிறது ஜெபம் இல்லைங்க. வாயில வரதெல்லாம் சொல்லி ஜெபிக்க ஜெபம் இல்ல. கர்த்தர் என்ன யோசிக்கிறார், தேவன் என்ன யோசிக்கிறார், தேவன் என்ன ஏங்குற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஏக்கம் என்ன, இந்த சூழ்நிலைக்கு தேவனுடைய ஏக்கம் என்ன, இந்த சூழ்நிலைக்கு தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்பை அறிஞ்சு அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சு 4 வார்த்தை சொன்னா பாருங்க ஒரு ஜெபம். பரலோகம் அசஞ்சு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. உனக்கு என்னையா வேணும் நீ கேட்க தேவையில்ல, நானே உனக்கு கொடுத்துட்டு போறேன். ஆபிரகாம் யாரு? அபிமெலேக்கு கிட்ட சொன்னாரே தவிர ஆபிரகாம் கிட்ட சொல்லல இல்லையா? ஆபிரகாம் கிட்ட நீங்க பாருங்க, இந்த இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிறவங்கலாம் அந்த ஜெபத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும் இல்லையா? யோபு 42ல இப்ப முதல்ல சொன்ன எலிப்பாஸ் கிட்ட சொன்னார், வாசிக்காதீங்க நேரம் இல்ல. எலிப்பாஸ் கிட்ட சொன்ன என்னது? நீ போ, உனக்காக என் தாசனாகிய யோபு ஜெபம் பண்ணுமா அப்படின்னு யார் கிட்ட சொன்னாரு? எலிப்பாஸ் கிட்ட சொன்னார். யார் கிட்ட சொல்லல? யோபு கிட்ட சொல்லல இல்லையா? கரெக்டா போறான், கட்டாய பட்டனா, கரெக்டா சிந்தனா, உடனே ஆண்டவரே இந்த எலிப்பாஸ் ஆசீர்வதிங்கப்பான்னு இப்ப யார் ஜெபிக்கிறான்? யோபு ஜெபிக்கிறான் இல்லையா? இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா மாறினான் இல்லையா? அப்ப ஜெபம் எந்த ஜெபங்க? காசை கொடு, காசை கூட நான் காசை கொடுக்க மாட்டாங்க. அவன் இருதயத்துல என்ன இருக்கு, அவன் ஏக்கம் என்ன, அவன் என்ன எதிர்பார்க்கிறான்,
கர்த்தர் என்ன நிலைமை இருக்கிறா, கர்த்தருடைய சூழ்நிலை என்ன, இப்ப கர்த்தருக்கு தேவை என்ன. நமக்கு ஒரு தேவை இருக்கு தானே, நமக்கு தேவை இருக்கா? அதே போல கர்த்தருக்கும் தேவை இருக்கு, கர்த்தருக்கும் தேவை இருக்கு. என்ன தேவை? ஜெப தேவை. ஜெப ஜெப சவுல் அப்படி கொஞ்சம் ட்ராக் மாறார் இல்லையா, கர்த்தர் அப்படியே மனசமா இருக்கார் இல்லையா, ராம் முழுவதும் சாமுவேல் உட்கார்ந்து அழுதுனுக்கிறார் இல்லையா, இரவு முழுவதும் என்ன பண்ணிருக்கிறாரு, உட்கார்ந்து அழுதுனுக்கிறார் இல்லையா. அப்ப எது புரிஞ்சிட்டாரு? தேவன் மனஸ்தாபமா இருக்கிறத யார் புரிஞ்சிட்டாரு? சாமுவேல் புரிஞ்சிட்டார் இல்லையா. அப்ப என்ன செய்யறாரு? ராம் முழுவதும். இப்ப 16 என்ன சொல்றாரு? எவ்வளவு நேரம் நீ அழுதுன்னு உட்கார்ந்து இருப்ப அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. நீ எவ்வளவு நேரம் அழுதுன்னு உட்கார்ந்து இருப்ப, எழும்பப்பா அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்ப அவ்வளவு நேரம் என்ன பண்ணி இருக்கிறாரு? உட்கார்ந்து அழுறாரு, உட்கார்ந்து அழுறா. ஐயோ, ஆண்டவர் மனஸ்தாபம் இருக்கிறாரு, ஆண்டவர் துக்கப்படுறாரு, ஆண்டவர் வேதனைப்படுறாரு, ஆண்டவர் விசனப்படுறாரு, கர்த்தர் துக்கப்படுறாரு. இன்னைக்கு அவர் துக்கப்பட்டா என்ன, அவர் அழுதா என்ன, அவர் எப்படி கிடந்தா எனக்கு என்ன, எனக்கு கொடுக்க வேண்டிய குடையா, எரியற வீட்டில் புட்டுங்கிறத நான் பண்ணு, நீ அழுதுகிட்டு எனக்கு கொடுத்துட்டு அழு. எப்படி அழு, எப்படி அழு? சில நேரத்தில் வீட்டுக்காரி அழுதுன்னு இருப்பாங்க இல்லையா, சரி அழுறதா சோறு போட்டு அழுதுற, அதுக்குள்ள சாப்பிட்டு பிடிச்சிடுறேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நீ அழுறது என்ன பண்ணு, அழுதுட்டு இரு, கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பாடு சாம்பார் தண்ணி எல்லாம் கொண்டு இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சமையல் கட்டு போயிட்டு பாட்டு கொண்டு என்ன பண்ணிடு, அழுதுட்டு இரு, அதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன், நீ அழுது முடிக்கவோ நான் சாப்பிட்டு முடிக்கவோ சரியா போயிடும் அப்படின்னு கேட்கறத போல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னது, மாட்டுக்கு நீ அழுதுன்னு உட்காந்துக்கிற. ஆலமன் பார்த்தா ஐயா துக்கமா இருக்கிறாரு, ஆண்டவர் துக்கமா இருக்கிறாரு, ஆண்டவர் துக்கமா இருக்கிறாரு. அவருடைய துக்கம் ஆண்டவருடைய துக்கமா மாறி போச்சு. யார் தேவ இருதயத்தை புரிந்து செயல்படுகிறார்களோ அவங்க ஜெபத்துக்கு உடனடியான பதில் உண்டு. ஆமே. நம்பர் 3 குறிப்பை மட்டும் சொல்லி முடிக்கிற டைம் ஆச்சு. குறிப்பை மட்டும் சொல்றேன். நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற சுபாவம் உள்ளவன் இந்த ஆபிரகாம். நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற சுபாவம் உள்ளவர் யார்? இந்த ஆபிரகாம். 20ஆம் அதிகாரம் 15வது 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 20:15. அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது சொன்னான். ஆடு மாடு கொடுக்கிறது அபிமெலேக்கு. ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு இப்ப இவருடைய மனைவின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்ப இந்த ஆபிரகாமால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதை தெரிஞ்ச பிறகும் இப்ப ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறான்? பார்வோன் சாரால அழைச்சிட்டு போகும்போது ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் கொடுத்தார் இல்லையா. ஆனா அபிமெலேக்கு மனைவி அனுப்பிவிட்ட பிறகு அதெல்லாம் கொடுக்கிறார். எதெல்லாம் கொடுக்கிறார்? ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாவற்றையும் கொடுத்து சொல்றாரு, உனக்கு எங்க விருப்பமாக்குதோ அங்க போய் வாழ், உனக்கு எங்க பிரியப்படுறதையோ அந்த இடத்துல என்ன பண்ணு போய் இரு. இந்த அபிமெலேக்கு நினைச்சிருந்தா இந்த ஆபிரகாம் கழுத்தை வெட்டி இருக்க முடியும் இல்லையா. இந்த அபிமெலேக்கு நினைச்சிருந்தா இந்த ஆபிரகாமுடைய கழுத்தை வெட்டி இருக்க முடியும். அவரை பார்க்கிறா. இவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஆனா என்ன வேணாலும் செய்யல. நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்த அபிமெலேக்கு காரணமா இருக்கிறா. இப்ப அபிமெலேக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ணு சொல்லல, ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. பார்க்கிறா அபிமெலேக்கு எல்லார் வீடும் ஒரு வீட்டா இருக்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வருத்தமா இருக்க. உடனே பார்க்கிறா, ஆண்டவரே இந்த அபிமெலேக்கின் வீட்டை ஆசீர்வதியும். ஏன்? எனக்கு இந்த அபிமெலேக்கு வெகு நன்மை செஞ்சாப்பா, வெகு இந்த அபிமெலேக்கு எனக்கு வெகு உபயோகமா இருந்தாப்பா, இந்த வெகு பிரயோஜனமா இருந்தாப்பா, எனக்கு ரொம்ப ஆஸ்வாதமா இருந்தாப்பா, எனக்கு ரொம்ப யூஸா இருந்தாப்பா. நான் பாதிக்க இவன் நினைச்சிருந்தா என் மனைவி வெட்டி போட்டிருக்கலாம், என் மனைவி கெடுத்து போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாத நான் இப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சோம், இவளுடைய மனைவின்னு தெரிஞ்சோம், அவளை அனுப்பிவிட்டது மட்டுமல்ல, நான் மனைவியை அனுப்பிவிட்ட பிறகும் கூட எனக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் கொடுத்து சொல்றான், உனக்கு எங்க விருப்பமோ அங்க குடியிரு, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கு ஆஸ்வாதமா இருப்பேன்னு இந்த அபிமெலேக்கு சொன்னா, எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கானே இந்த நபருக்கு நான் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேணாம், நான் ஏதாவது நன்மை செய்ய வேணாம். ஒருவேளை இந்த அபிமெலேக்கு கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஆடு மாடு இல்லாம இருக்கலாம் இல்லையா, ஆடு மாடுகள் இல்லாம இருக்கலாம், காசு பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா
ஆனா என்னால ஒன்ன கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்? இந்த அபிமெலேக்குக்காக நான் ஜெபிக்க முடியும். அவன் கோடி ரூபாய் கொடுத்து செய்யாத ஒண்ணு ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு முடிச்சு. பாத்தியா, உனக்கு கோடி ரூபாய் கொடுக்கிறது பெருசு இல்ல, ஒரு சின்ன ஜெபம். 1 கோடி ரூபாய் செய்து முடிக்க முடியாதத ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு முடிச்சிடும். இது ஆபிரகாம் யாரு? நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு ஒரு நாளும் நன்மை செய்யாம விட்டுடக்கூடாது இல்லையா? இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உத்தம விதவையாயிருந்து 5ஆம் வசனமா? வாசி. 5 நாளா வாசி. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது இருந்தால் முதலாவது பெற்றார் செய்த நன்மைக்கு பதில், பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் யாருக்கு? நல்லா வாசிங்க, சேர்ந்து வாசிக்கல, சேர்ந்து வாசிக்கல, அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கல பார்க்கலாம். வாசிங்க. விதவையானவள் பிள்ளைகளாவது இருந்தால் தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் யாருக்கு? யாருக்கு நன்மை செஞ்சன்னு சொல்றாரு? பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் இல்லையா? அப்ப பதில் யாருக்கு? பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கடவர்கள் இல்லையா? அந்த நன்மை யாருக்கு? பெற்றோருக்கு. செஞ்சாதானே வாயில வரும், செஞ்சாதானங்க வாயில வரும் இல்லையா? என்ன சொல்றான் தீமோத்தி? பவுல் சொல்றாரு, தீமோத்தி இந்த வயசான பாட்டிக்கு ஒரு அறிவுரை சொல்லு. இந்த வயசான பாட்டிக்கு ஒரு அறிவுரை சொல்லு. என்ன சொல்லு? யார் நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு நன்மையை செய்ய கற்றுக்கொடு. அப்படி செய்ய சொல்லி கொடு. யாருக்கு? அதான் சொல்றார் தீமோத்திக்கு. என்னது? விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகள் இருந்தா அவர்கள் தன்னுடைய சொந்த பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கடவர்கள். யாருக்கு நன்மை? அந்த பெற்றோருக்கு. எந்த பெற்றோருக்கு? உனக்கு நன்மை செஞ்ச பெற்றோருக்கு நன்மை செய்யணுமா இல்லையா? இது தேவனுக்கு முன்னால, வீட்டுக்காரிக்கு முன்னால பிரியமா இருக்காது. புரியல? பெற்றோருக்கு நன்மை செய்வது வீட்டுக்காரிக்கு முன்னால நன்மையா இருக்காது, அது கர்த்தருக்கு முன்னாடி நன்மையா. யாருக்கு? இன்னைக்கு எத்தனை பேருங்க பெற்றோருக்கு, பசங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சா எத்தனை மனைவிங்க வரவேற்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட உள்ளடக்கி கேட்கிறேன். பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு காரியத்தை செய்யும் போது எத்தனை மனைவிகளுக்கு உங்க அப்பா அம்மா சந்தோஷம், இன்னும் நல்லா செய், இன்னும் நல்லா செய், இன்னும் அதிகமா செய் அப்படின்னு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி செய்வதற்கு உற்சாகப்படுத்துறவங்க எத்தனை மனைவிங்க? எது தேவனுக்கு பிரியமா? ஜெபிக்கிறது இல்ல. ஜெபம் பேய் கூட பண்ணும். ஜெபம் ஜெபம் பேய் கூட பண்ணுங்க. பண்ணாதா? 6000 பேர் ஜெபம் பண்ணிச்சா? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? தாவீது ஜெபத்தை கூட உள்ள தூக்கி போட்டாரு, அந்த பேய் ஜெபத்தை கேட்டாரு உடனே. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எது தேவனுக்கு முன்னாடி நல்லது? எது தேவனுடைய பிரியம்? பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில். இப்ப தாவீதுக்கு ஜெபம் மடியில விழுந்துச்சு. ஏன் தெரியுமா? இதுதான் ப்ராப்ளம். எது? இந்த ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம்? தாவீது இல்ல,
தாவீது யாருக்காக ஜெபிக்கிறானோ அந்த 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த 35:12 பாருங்க. இப்போ நான் செய்த நன்மைக்கு பதில் அவன் எனக்கு தீமை செய்கிறான், அவன் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அதை, இல்லையா? நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கட்டு போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது. நான் உபவாசத்தா என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தினேன். என் ஜெபமோ, அப்ப யாருக்கு ஜெபிச்ச ஜெபத்தை மடியில போட்டாரு? தாவீதுக்காக ஜெபிச்சது இல்ல. தாவீது நன்மை செய்யறான், அவன் தீமை செய்யறான். அந்த தீமை செஞ்சா பாரு, அவனுக்காக திரும்பி உட்கார்ந்து அழுறாரு. ஐயோ ஆண்டவரே, அவன் வியாதியா இருக்கிறான், அவன் பலவீனமா இருக்கிறான், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை சுகமாக்குங்கப்பா, அவனை விடுதலையாக்குங்க. எப்படி ஜெபம்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அவர் பார்க்கிறாரு, நன்மை செய்வ, அவன் தீமை செய்வான், இப்ப அவனுக்கு ஜெபிக்குவ, அந்த ஜெபத்தை கேட்டு நான் அவனுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு தூக்கி போட்டு அவன் ஜெபத்தை முடிச்சுட்டு போப்பான்னு. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ஆபத்தான வசனம். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். அவனோ எனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது கைகொட்டி சிரிக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மாத்துங்கப்பா, இந்த போராட்டத்தை மாத்துங்கப்பா, இந்த கஷ்டத்தை மாத்துங்கப்பா, இந்த வியாதியை மாத்துங்கப்பான்னு நான் உட்கார்ந்து என்ன செஞ்சேன்? அழுதேன். எப்படி அழுதேன்? உபவாசம் பண்ணி அழுதேன். ரட்டுன்னு அழுதேன். என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். இப்படி அழுது சொல்லி கடைசி சொல்றாரு, என் தாய்க்காக துக்கிக்கிறவனை போல நான் துக்க வசனம் பட்டிருந்தேன். என் அம்மா செத்திருந்தா நான் எப்படி அழுவேனோ அத போல இவனுக்கு அழுத. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது கை கொட்டி சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான், பலவிதமான வார்த்தையை பேசுறான், பலவித விமர்சனங்களை ஏறெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கீழே சொல்றாரு. நான் எனக்கு ஒரு பேத்த வந்தாக போது என்னவா முதல்ல சொல்லிய குரூப் கூட்டாங்கன்னு. அதான் குரூப் கூட்டிட்டான். எதுக்கு? இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா. ஏண்டா இவனுக்காக நீ ஜெபம் பண்ணுவ, அந்த ஜெபத்தை கேட்டு இவனை விடுதலையாக்குவ, புடியவன் ஜெபத்தை அப்படின்னு தூக்கி மடியில போட்டா. தாவீதுக்காக ஜெபிச்சது இல்ல. அப்ப ஏன் ஆபிரகாம் ஜெபம் கேட்டுச்சு? இந்த அபிமெலேக்கு எனக்கு ஒரு நன்மை செஞ்சான், இந்த அபிமெலேக்கு எனக்கு ஒரு நன்மை செஞ்சான். இன்னைக்கு நான் உயிரோட வாழ்றதுக்கு இந்த அபிமெலேக்கும் ஒரு காரணம் இல்லையா? ஆண்டவர் முதல் காரணம். இந்த அபிமெலேக்கு வெட்டி போட்டிருந்தா சரி, ஆண்டவர் சொன்னாரு அவன் மனைவி அனுப்புன்னு, நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னா, நான் முடியாதுன்னு சொன்னா அபிமெலேக்கு சொல்லியிருக்க முடியுமா? முடியும். ஆனா சொல்றான், அப்படியா? எனக்கு தெரியல ஆண்டவரே, அவன் தான் சொன்னான், இவனும் சொன்னா, எனக்கு தெரியல, இந்த நிமிஷமே அனுப்புறேன், இந்த ஸ்பாட்ல அனுப்புறேன். கூப்பிட்டான். ஏன் அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? ஒருவேளை யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அவன் சொல்றான், இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் நன்மை செய்யாம இருந்தா நீதிக்கேடு வராது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு இந்த அபிமெலேக்கு ஒரு காரணம் அல்ல. எனக்கு இத்தனை பொருளாதார ஆசுவாத்துக்கு இந்த அபிமெலேக்கு ஒரு காரணம் இல்ல. என் கூட பிறந்த என் அண்ணன் பையன் கூட என்ன விட்டுட்டு போயிட்டான். இந்த அபிமெலேக்கு யாரு? எனக்கு ஆடை கொண்டு வரான், மாடை கொண்டு வரான், ஒட்டகத்தை கொண்டு வரான். அவன் சொல்றான், நீ எங்க வேணாலும் இரு, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என் கூட வந்து என்கிட்ட நன்மையை வாங்கினா கூட என்ன நடுத்தல விட்டுட்டு போயிட்டான். இந்த அபிமெலேக்கு இவ்வளோ பெரிய ஒரு கதை செஞ்சிருக்கானே, இந்த அபிமெலேக்கு நான் ஏதாவது செய்ய வேணாம், என்கிட்ட கொடுக்க உண்டு ஆண்டவரே, இந்த அபிமெலேக்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் அபிமெலேக்கு வீட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு. ஆமே, உனக்கு நன்மை செஞ்சவனுக்கு நன்மை செஞ்சு பழகிருக்கியா? உனக்கு நன்மை செஞ்சவனுக்கு அது ஆவிக்குரிய ரீதியில இருக்கட்டும், அது சரீரத்தில் இருக்கட்டும், அது குடும்பத்தில் இருக்கட்டும், உனக்கு நன்மை செஞ்சிருப்பாங்கல்ல, உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்கல்ல, உனக்கு ஒத்தாசை பண்ணியிருப்பாங்கல்ல, உனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஆளுக்கு உன்னால நன்மை இருக்கா? உனக்கு நன்மையை செய்தவர்களுக்கு நன்மை செய்து பழக்கம் இருக்கா? நன்மையில வாங்கி அதே நன்மை செஞ்சவங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி சந்தோஷப்படுறானமே,
அந்த கூட்டத்துக்கு எத்தனை கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை கேட்பாராங்க? அடுத்தவன் பெரிய தேவ மனுஷன் யாரு? தாவீதை விட தேவ மனுஷன் யாருங்க? தாவீதை விட கர்த்தருக்கு பிரியமானவன் யாரு? அவ்வளவு பிரியமானவன் ஜெபிச்சே உனக்காக கேட்கலையே, நீ ஜெபிச்சா கேட்பாரா? உன் ஜெபம் உனக்காக நீ ஜெபிச்சா உன் ஜெபத்தை கேட்பாரா? அவன் கையிலே நன்மையை வாங்கி அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவனையே விமர்சிச்சு அவனையே பேசி அவனையே ஏசி அவனையே கிண்டல் பண்ணி அவனுக்காக பேச்சு நீ கை கொட்டையே. உனக்காக அவன் ஜெபிச்சாலே கேட்கிறனா, உனக்காக நீ ஜெபிச்சா உன் ஜெபத்தை கேட்பாரா? மூணாவது ஆபிரகாம் யாரு? தனக்கு நன்மையை செய்தவர்களுக்கு நன்மையை செய்கிறவன். அதுதான் தேவனுடைய வாழ்க்கையில என்னவா இருக்குதான்? பிரியமா இருக்குதான். யாரு? யார் எனக்கு நன்மை செஞ்சாங்களோ. உலக மனுஷன் சொல்றாங்க உப்பிட்ட கைய உள்ள அளவு நினைன்றான் இல்லையா? உன் வாழ்க்கையில மெருகூட்டினவங்க, உன் வாழ்க்கை ஆஸ்வாதமா இருந்தவங்க, உன் வாழ்க்கைக்கு சப்புன்னு கிடந்த ஒண்ணு உப்பு போட்டு சூடு சுரணியாக்கி உன்னை தூக்கி நிறுத்துறவங்க, உன்னை அடையாளம் காட்டினவங்க, உன் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவங்க, அவங்களுக்குடைய நன்மைக்கு பதில் நீ நன்மை செய்ய வேண்டாம், தீமை செய்யாம இருக்கலாமே. நன்மை செய்ய தேவையில்ல, தீமை செய்யாம இருக்கலாமே. ஏன் ஆபிரகாம் ஜெபம் கேட்டுச்சு? இந்த ஆபிரகாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னா கர்த்தர் சொன்னா அப்படியே செய்கிறவன். நம்பர் 2, இந்த ஆபிரகாம் யாரு? தேவனுடைய இருதயத்தில் புரிஞ்சு செயல்படுகிறவன். இந்த ஆபிரகாம் யாரு? தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை செய்கிறவன். இது மட்டும் தான் இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றது 3. இந்த 3 கேட்டகரி உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தா நம்ம ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் கிருபையுள்ள கரத்தலைகளை தருகிறோம். உங்க மகிமையுள்ள கரத்தலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க மகத்துவமான கரைங்க கூட இருக்கட்டும். விசேஷித்தமா எங்க ஜெபத்தை நீங்க கேட்கணும்ப்பா. எங்க ஜெபத்தை நீங்க கேட்கணும். எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கணும். எங்க ஜெபத்தை கேட்டு எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா நாங்கள் தீர்க்கதரிசியா மாறணும். எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நாங்கள் செய்யணும். எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நாங்கள் செய்யணும். நம்பர் 2, தேவனுடைய இருதயத்தில், எங்களுக்கு இருதயத்தில் உள்ளதை உங்ககிட்ட சொல்றது இல்லப்பா. உங்க இருதயத்தில் என்ன இருக்கு சுவாமி? உங்க இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை தெரிஞ்சு நாங்கள் செயல்படுறவங்க. நம்பர் 3, தனக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மையை செய்யறவங்க. தங்களுக்கு நன்மையை செய்தவர்களுக்கு நன்மையை செய்யறவங்க. இந்த 3 கேட்டகரியும் உனக்கு எனக்குள்ள இருந்தா நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க கர்த்தர் ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, உங்க கையில் அர்ப்பணிக்கிறேன், உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறேன். உங்க இரக்கமும் கிருபையும் தயவும் இந்த காலை வேளையில எங்களுக்கு உண்டாகணும். உங்க ரத்தத்தின் வல்லமைக்கால தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை நோக்கி பார்க்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாம் ஜெபத்தை கேட்பீங்கன்னா எங்க ஜெபத்தையும் கேட்டு எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். தேவ கரத்தில் தருகிறோம், நடத்தும், பிளஸ் பண்றோம். எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே கொடுத்து ஆஸ்வதிக்க போகிற உன்னத கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.